சுய வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக இருக்கும். இந்த கூட்டம் நடைபெறும் போது ஒரு சில விதிமுறைகளை கடைபிடிக்குமாறு உறுப்பினர்கள் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதலில் அரசியல், மதம் மற்றும் பாலியல் தொடர்பான எந்த விஷயங்களும் இந்த கூட்டத்தில் பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து உறுப்பினர்கள் பேசும் பொழுது அவர்கள் ஆடியோ மற்றும் வீடியோ இரண்டையும் எனேபிள் செய்து கொண்டு பேசுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மற்றபடி ஒலி எழுப்பும் சாதனங்களான தொலைக்காட்சி இது போன்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் அப்பாற்பட்டு இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் இந்த கூட்டத்தை வழிநடத்துவதற்காக தலைமை பொறுப்பாளர் சங்க தலைவி கவிதா அவர்களிடம் கொடுக்கிறேன். மிக்க நன்றி சொல்வேந்தர் வெங்கடேஸ்வரன் அவர்களே. சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றம் உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றது. நான் சொல்வேந்தர் மன்றத்துல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். தமிழ் மன்றங்கிறதுனால கொஞ்சம் இதை நடத்துவதற்கு ரொம்ப சிரமப்பட்டோம். எல்லாரும் ஒரு வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அப்படின்னா சொல்வேந்தர் மன்றம் கலந்து கொள்வதுங்கிறது ஒரு அரிதான விஷயமா இருக்கிறது. ஆனா நான் என்ன கருதுகிறேன் என்றால், நாம் அனைத்தையும் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்காகவே நாம் சென்னை சொல்வேந்தர் மன்றத்தில் இருக்கின்றோம். எந்த ஒரு பிரச்சனையும் நாம் ஒரு பிரச்சனையாக கருத மாட்டோம். அதை ஒரு வாய்ப்பாக கருதி அதை நம்ம நிச்சயமாக சரி செய்வோம். அதனாலதான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்வேந்தர் மன்றம் கலந்து கொள்வது என்பது நம்மை நாம் மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதனால் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு நம் மன்றத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் நம்ம நாளை நமது சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் 50வது நிகழ்ச்சி மைல்கல் கூட்டம் முடிந்தவர்கள் நிச்சயமாக நேரில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பயணமானது நிறைய கஷ்டமான தருணமும் இருந்திருக்கின்றன, மகிழ்ச்சியான தருணமும் இருந்திருக்கின்றன. நானும் வெங்கடேஸ்வரனும் ரோட்ல அந்த ஒரு மரத்துக்கடியில நின்றுட்டு யாராவது வரமாட்டாங்களாங்கிற ஒரு ஏங்கின காலங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி ஏதோ குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து ஒரு 20 பேரை உறுப்பினர்களாக ஆக்கி ஒரு மன்றமா இன்னைக்கு 25 பேர் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு தமிழ் சொல்வேந்தர் மன்றமா நடந்து கொண்டிருக்கின்றது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வெற்றியானது அனைவருக்கும் சென்றடையும். இத்துடன் சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களை நமது மன்றத்திற்கு அனைவருக்கும் அறிமுகப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் எழிலரசன், நீங்க அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். புதியதாக சேர்ந்தவர்களுக்கு ஒரு அறிமுகமாக இருக்கும். வணக்கம். சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்ற உறுப்பினர் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். நான் எழிலரசன், கத்தாரில் வசிக்கிறேன். கடந்த கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களாக கத்தாரில் தான் இருக்கிறேன். ஒரு ரசாயன ஆலை, கத்தார் கெமிக்கல் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு கியூ கம்பெனி, அதில் தான் நான் ஒரு மேலாளராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். மனைவி குழந்தைகளோட இங்கே தான் இருக்கேன். பொண்ணு பெங்களூரில் படிக்கிறாங்க, பையன் 10ஆம் வகுப்பு இங்கே தான் படிச்சுட்டு இருக்கான். 2015 நான் சொல்வேந்தர் மன்றத்தில் பயணிச்சிட்டு இருக்கேன். ஆங்கில மன்றங்களில் இருந்தேன். இப்போ சமீபத்தில் தான் தமிழ் மன்றங்களில் சேர்ந்துருக்கேன், தமிழ் பேசணுன்ற ஒரு ஆர்வத்தில். இதுதான் என்னை பற்றிய ஒரு அறிமுகம். இது வரைக்கும் நான் துணைத் தலைவர் கல்வி, செய்வகர், பொருளாளர் இந்த மாதிரி பொறுப்புகளை ஏற்று கத்தார் தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தில் பயணிச்சிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய ஒரு குறுகிய அறிமுகம். நன்றி. மீண்டும் இணைய மேடை தலைவரிடம். மிக்க நன்றி. நிச்சயமாக நீங்க அந்த எக்ஸ்காம் ரோல்ல இருந்திருக்கிறதுனால அந்த ஒரு ரோல் பிளேயரோட எப்படி ரோல் பிளேயர் அந்த கஷ்டம் எல்லாமே தெரியும். ஒருவேளை அதனாலதான் நீங்க நம்ம சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்துக்கு வாரம் கலந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இது சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்துக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இன்று நீங்க பொது மதிப்பீட்டாளர் பாலமுருகன் அவங்களுடைய ஆயத்த உதவியை மதிப்பீடு செய்கிறீர்கள். மிக்க நன்றி. அடுத்ததா ராகினி கன்னி பேச்சு இன்று அவருடைய முதல் பயணத்தை தொடங்குகின்றார். சிறப்பு. அப்ப அறிமுகமே தேவையில்லை, அவரே பண்ணிடுவார். அடுத்ததாக ராகினி அவர்களை நமது மன்றத்துக்கு அறிமுகம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராகினி.
அமெரிக்காவில் வசிக்கிறேன். எனக்கு 13 வயது, 10 வயதில் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். தமிழ் பள்ளிக்கூடம் அவர்களுடன் தமிழில் உரையாட வேண்டும். தமிழ் அவர்களுக்கு ஒரு எனக்கு எப்படி தமிழ் உணர்வாக இருக்கிறதோ, அதுபோல் அவர்களுக்கும் தமிழினால் ஒரு உணர்வு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு உண்டு. அதில் தமிழ் சங்கத்தில் எங்களால் முடிந்ததை செய்து வருகிறோம். இது என்னோட சிஸ்டர் அறிமுகப்படுத்தினார்கள். இதிலும் ஏதாவது கிடைக்கும் என்று கிடைக்கும், கொடுக்க முடியும் என்று முயற்சி செய்கிறேன். மிக்க நன்றி. மிகவும் பெருமை அடைகிறது சென்னை தமிழ் சொல்வேந்திர மன்றம். அடுத்ததாக சொல்வேந்தர் கேத்ரின் அவர்களை அறிமுகம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். என் பெயர் கேத்ரின். நான் இன்று ஆன்லைன் மன்றத்தில் கடந்த 2-3 தடவைகள் ஜாயின் பண்ணியுள்ளேன். தொடர்ச்சியாக தமிழ் பேச வேண்டும் என்ற ஆர்வத்தினால் இந்த மன்றத்தில் சேர்ந்திருக்கிறேன். கவிதா மேடம் அவர்களுக்கு நன்றி. மிக்க நன்றி. அடுத்ததாக சொல்வேந்தர் கரோலின் அவர்களை அறிமுகம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மியூட்ல இருக்கீங்க. இப்போ பேசலாம். கேக்குதுங்க. அனைவருக்கும் வணக்கம். இது நான் கலந்து கொள்ற 2வது மீட்டிங். ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே நான் சொன்னேன், எனக்கு அவ்வளவா தமிழ் வராது. ஆனாலும் தமிழ் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம். நீங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எல்லாரும் பேசினதை பார்த்து நான் அப்படியே வியந்து போயிட்டேன். எவ்வளவு அழகான ஒரு மொழி நம்மளுடைய மொழி. ஆரம்பத்துல சார் சொன்னாங்க, இப்போ அவங்க குவைட் நாட்டுல கொஞ்ச நாள் இருந்தாங்க. இப்போ கத்தாருக்கு பயணிச்சு திருப்பி USA போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குவைட் நாட்டுல தான் பிறந்தேன். ஸோ அதனால ஆரம்ப காலத்துல நான் தமிழ் கத்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வார் வந்த டைம்ல தான் நாங்க இந்தியாவுக்கு வந்தோம். அதுக்கு மேலதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சுவலி எங்க கிராண்ட்மா எங்களுக்கு சர்ச்ல அந்த ஹிம்ஸ் தமிழ் புக்கே கொடுத்து எங்களை படிக்க வச்சாங்க. எனக்கு ஒரு லெட்டர் கூட தெரியாம இருக்கும்போது அவங்க இன்சிஸ்ட் பண்ணாங்க, இதை நீ படிச்சே தான் ஆகணும், தமிழ் கத்துக்கிட்டே தான் ஆகணும்னு. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் வாசிக்கிறதுக்கு கத்துக்கிட்டேன். பேசுறது இன்னும் கொஞ்சம் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறதுக்கு வரல. நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இடையில வரும். அதனால உங்க எல்லார்கிட்ட இருந்தும் கத்துக்கிறதுக்கு நான் இங்க ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் கவிதா மேடம். அண்ட் உங்களை எல்லாரையும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களே, நாம அந்த தமிழ் வார்த்தை நம்ம இந்த வாரத்துல தயாரித்து நம்ம அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த மியூட், அன்மியூட் இந்த மாதிரி நமக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கு முதலில் தயார் செய்து அனைவருக்கும் பகிர்ந்து கொள்வோம். கண்டிப்பா நான் அதை செய்யறேன். மியூட்டுக்கு அன்மியூட்டுக்கு உங்க ஒளி வாங்கிய இயக்க நிலைக்கு கொண்டு வாங்க, ஒளி வாங்கிய இயக்க நிலைக்கு கொண்டு வாங்க, ஒளி வாங்கியை அமைதிப்படுத்துங்க, இப்படி சொல்லலாம். நான் அந்த அனுப்புறேன் உங்களுக்கு பட்டியலுக்கு. மிக்க நன்றி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்காக இன்றைய நாளின் சொல்வேந்தர் சூர்யா அவர்கள் சமீபத்தில் நம்ம சொல்வேந்தர் மட்டத்தில் சேர்ந்துள்ளார். இப்பதான் முதன்முறையாக நமக்கு நாளின் சொல்வேந்தர் பொறுப்பை எடுத்துள்ளார். நமது மன்றமானது நம்ம கற்றுக்கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு. இது அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் சூர்யா, உங்களுடைய முதல் நாளின் சொல்வேந்தர் பயணம் இன்று மகிழ்ச்சியோடு தொடங்கட்டும். மேடை உங்கள் வசம். ஒரே ஒரு விஷயம், இன்றைய எஜுகேஷனல் செஷன் சொல்ல மறந்துட்டேன். ஐயா நேர்லயே வந்தாங்க, தமிழூற்றுக்கும் வந்திருக்காங்க. அப்ப தமிழூற்றுக்கு வந்தப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவங்க தமிழ் மேல எவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்று சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்துல ஒரு கல்வியல் அமர்வு கொடுக்க வந்திருக்கும் அன்னதாத்தா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றம் உங்களை என்றும் மறவாது. அது மிக நிச்சயம். மிக்க நன்றிங்க ஐயா, நீங்க அழைப்பை ஏற்றுக்கொண்டதற்கு. மேடையை இன்றைய நாளின் சொல்வேந்தர் சூர்யா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். சூர்யா, நீங்க பேசுறது கேட்கல. இந்த இரவு நேரத்தில் சூரியன் பேசுவது நமக்கு கேட்காது. சந்திரன் தான் பேசணும்.
இல்லைங்க சூர்யா, இன்னும் கேட்கல. எனக்கு கேட்கிறது. உங்களுக்கு கேக்குறதா? ஆ. எனக்கு மட்டும் தான் கேட்கவில்லையா? இல்ல இல்ல சூர்யா பேசுறது கேட்கவில்லைங்க. எனக்கும் கேட்கவில்லை. எங்களுக்கும் கேட்கல. எனக்கும் கேட்கவில்லையே. எனக்கு இல்ல. கேட்கிறது. ஆஹா. ம். இது எப்படி ஆச்சரியமா இருக்கு? சூர்யா கொஞ்சம் சத்தமா பேசுங்க பாப்போம். சூர்யா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கீங்களா? இல்லைங்க சூர்யா, சரியா கேட்கல. சரியா இல்ல, கேட்கவே இல்ல. கேட்கவே இல்ல. கேட்கவே இல்ல. நீங்க மைக்ல பேசுறீங்க. வீட்ல இருக்கீங்களா நீங்க? சூர்யா இருக்காரா ஃபர்ஸ்ட்? சூர்யா இருக்கிறாரு. அவர் கேலக்ஸி பேசுறாரு. A15ல சேர்ந்திருக்காங்க. நீங்க வீடியோ mobile- ஆன் பண்ணிருக்காரு. ஆனா வீடியோவே வரல. அது இல்ல இப்போ இல்ல, பேச்சு வரல. ஆ, இல்லைங்க, என்ன கேட்கல. நீங்களே அந்த பொறுப்பை எடுத்துக்கோங்க. சொல்வேந்தர் எழிலரசன், நீங்க இந்த நாளின் சொல்வேந்தர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவர் ஜெனரல் எவால்வேட்டர் எல்லாமே அவர் இருந்தா நல்லா இருக்காது. ஆமா, ஆ. வேற ஏதாவது எடுத்தா நல்லா இருக்கும். வேற யாரு? வெங்கட், சொல்வேந்தர் வெங்கட், நீங்க நாளின் சொல்வேந்தர் பிரகாஷ் இருக்கார் பாருங்க. இல்ல, பிரகாஷ் சூர்யா முயற்சி பண்ணட்டும். சூர்யா அவர்களே, உங்களுடைய மடிக்கணியோட அந்த ஒளி வாங்கி வந்து சரியா வரல. அதுல இருக்கிறதாவே காமிக்கல. ரீஸ்டார்ட் பண்ணுங்க சூர்யா, ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாவது பண்ணி பாருங்க. அவங்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கலந்து கொள்ளட்டும். அதுவரை சொல்வேந்தர் வெங்கடேஸ்வரன் பண்ணுவாரு. நீங்க எடுத்துக்கொள்ளலாம். வெங்கடேஸ்வரன் வந்து பண்ணுவார் நினைக்கிறேன். இல்ல, அது வரைக்கும் நம்ம பொறுப்பாளர் அறிமுகத்துக்கு போலாம். என்னுடைய சரி, பொறுப்பாளர் அறிமுகத்துக்கு போயிடலாம். நான் பாத்துறேன். நாம் அனைவரும் பொறுப்பாளர்களே. இன்றைய நாளின் கருப்பொருள் சிறு தொடக்கம். சிறு தொடக்கமாக ஒரு உடனடி நாளின் சொல்வேந்தராக இன்று நான் தற்காலிகமாக செயல்பட உள்ளேன். இது ஒரு சிறு தொடக்கம் மட்டுமே. குறிப்பிட்ட நேரத்தில் சொல்வேந்தர் சூர்யா அவர்கள் எனது பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். அதுவரை இந்த கூட்டத்தில் மற்ற விஷயங்களுக்கு நாம் சென்று விடலாம். முதலாவதாக சொல்வேந்தர் மன்றமானது சொல்வேந்தர் மன்றத்தின் கூட்டமானது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. முதலாவதாக ஆயத்த உரை. ஆயத்த உரையில் உறுப்பினர்கள் அவர்கள் கொடுக்க வேண்டிய உரையை முன்னதாகவே தயார் செய்து இந்த கூட்டத்தின் போது கொடுப்பார்கள். முதல் பகுதியாக ஆயத்த உரை இருக்கும். அதன் முடிந்த பிறகு திடீர் பேச்சு, இல்ல உடனடி பேச்சு, இல்ல அவைக்கள பேச்சு என்ற ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில் உடனடி பேச்சு நெறியாளர் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்பார். நீங்கள் உடனடியாக உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் பதில் பேச வேண்டும். அது 1 முதல் 2 நிமிடங்கள் வரை பேசுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும். இது உறுப்பினர் மட்டுமில்லாமல் அனைத்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் பங்கேற்கக்கூடிய ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. அதன் முடிந்த பிறகு மிக முக்கியமான பகுதியாக மதிப்பீட்டு பகுதி இருக்கும். அந்த பகுதியில் இந்த கூட்டத்தில் பேசிய அனைவரின் பேச்சுகளையும் மதிப்பீட்டாளர் அந்த பேச்சை பற்றி ஒரு மதிப்பீடு கொடுப்பார்கள். அது உங்களுடைய அந்த பேச்சின் தரத்தை உயர்த்துவதற்காக பயன்படும். அதற்காக முதலில் பொது மதிப்பீட்டாளர் திரு சொல்வேந்தர் ஜெய்சங்கர் அவர்கள் இருக்காங்களா? மதிப்பீட்டாளர் எழிலரசன் அவர்கள். சொல்வேந்தர் எழிலரசன் அவர்கள். ஓகே, நன்றி. சொல்வேந்தர் எழிலரசன் அவர்கள் பொது மதிப்பீட்டு பற்றிய பகுதியை பற்றி சொல்வார்கள். ஐயா, உங்களிடம் மேடை உள்ளது. மீண்டும் அவைக்கு எனது பணிவான வணக்கங்கள். பொது மதிப்பீடு 3 அங்கங்களை கொண்டது. முதல் அங்கம் வந்து ஆயத்த உரைகளுடைய மதிப்பீடு, அடுத்தது பொறுப்பாளர்களுடைய அறிக்கை, அடுத்து என்னுடைய தனிப்பட்ட மதிப்பீடு. இந்த மாதிரி 3 அங்கங்களை கொண்டது. முதலாவதா நம்ம பொறுப்பாளர் அறிமுகத்துக்கு போகலாம். இந்த கூட்டத்தை திறம்பட செயல்படுத்தி நடத்துறதுக்கு
தூண்கள் போல பொறுப்பாளர்கள் இருக்காங்க. முதல் பொறுப்பாளரா நம்ம நேர கணக்காளர் சொல்வேந்தர் பிரகாஷ் அவர்கள் இருக்காரு. பிரகாஷ் அவர்களே, உங்களுடைய பணியின் நோக்கத்தை அவைக்கு எடுத்து சொல்லுங்க வாங்க. சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனது பணியானது நேரக்கணக்காளர். நேரக்கணக்காளர் ஆகிய நான் ஒவ்வொருவருடைய நேரத்தையும், பேசுகின்ற நேரத்தை கணக்கிட்டு அதற்கு தகுந்தால் போர் எனது சிவப்பு நிற அட்டை, மஞ்சள் நிற அட்டை மற்றும் பச்சை நிற அட்டையை கொடுக்கப்படும். இப்போது அந்த நேரம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை ஒவ்வொருவருக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன். ஆயத்த உரையில் 5 நிமிடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 7 நிமிடம். அதில் 5 நிமிடம் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். 5 நிமிடம் முடிந்தவுடன் பச்சை நிற அட்டையும், 6 நிமிடத்துக்கு மஞ்சள் நிற அட்டையும், 7 நிமிடத்திற்கு சிவப்பு நிற அட்டையும் காண்பிக்கப்படும். 7 நிமிடத்திற்கு அதிகமாக பேசுபவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். அப்படிங்கிறது தான் இங்கு உள்ள ஒரு கொள்கையாக இருக்கிறது. அதே மாதிரி ஆயத்த உரை 2, 4 நிமிடம் பச்சை நிற அட்டை, 5 நிமிடம் மஞ்சள் நிற அட்டை, 6 நிமிடம் சிவப்பு நிற அட்டை. அதன் பின்பு சிறப்பு கல்வியியல் அமர்வு. அதற்கு ஒதுக்கப்பட்ட நேரம் மொத்தம் 10 நிமிடம். ஆனால் 8 நிமிடத்திற்கு பச்சை நிற அட்டையும், 9 நிமிடத்திற்கு மஞ்சள் நிற அட்டையும், 10 நிமிடத்திற்கு சிவப்பு நிற அட்டையும் கொடுக்கப்படும். உடனடி பேச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் ஒவ்வொருவருக்கும் 2 நிமிடம் மட்டுமே. அதில் 1 நிமிடத்திற்கு பச்சை நிற அட்டை, 1.30 நிமிடம் பேசுபவர்களுக்கு மஞ்சள் நிற அட்டையும், 2 நிமிடம் சிவப்பு நிற அட்டையும் காண்பிக்கப்படும். மதிப்பீடுகள் அமர்வு, பொது மதிப்பீடு உரைத்தன்மை அறிக்கைகள். கொடுக்கப்பட்ட நேரம் 3 நிமிடம். அதில் 2 நிமிடத்திற்கு பச்சை நிற அட்டையும், 2.5 மஞ்சள் நிற அட்டையும், 3 நிமிடத்திற்கு சிவப்பு நிற அட்டையும் வழங்கப்படும். இதுவே எனது பணியானது. நேரத்தை கணக்கிட்டு இறுதியில் உங்களுக்கு நான் தெரிவிப்பேன். நன்றி, வணக்கம். நேர கணக்காளர் சொல்வேந்தர் பிரகாஷ் அவர்களே, மிகவும் நன்றி. ஒரே ஒரு சின்ன, உங்களுடைய அந்த பின்புலத்தை மாத்துறீங்களா இல்ல அட்டையை காமிக்கிறீங்களான்றத ஒரு முறை பரிசோதிச்சு பாருங்க. அது வேலை செய்தா இல்லையான்றது தெரியணும். இப்போது உங்களுக்கு பச்சை நிற அட்டையை நான் கொடுக்கிறேன். பச்சை நிற அட்டை, நன்றி. மஞ்சள், மஞ்சள் தெரிகிறது. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. நன்றி சொல்வேந்தர் பிரகாஷ் அவர்களே. சிறப்பான வகையில் நோக்கத்தை. ஒரு நிமிஷம் சார், எல்லா அமர்ப்புக்கும் 30 நொடிகள் இருக்குது. 7 நிமிடம்னா 7 நிமிடம் 30 நொடி, 2னா 2 30, 3னா 3 30. சரிங்க ஐயா. அதுக்கு மேல போனதான் அவங்க தகுதி நீக்கப்படுவார்கள். நீக்கப்படுவார்கள். ஆனா அத தகுதி நீக்கம்ங்கிறது சொல்றது இல்ல. நம்ம இந்த கண்டிப்பா அத சொல்லணும்னு நினைச்சேன். அது வந்து வாக்கெடுப்புக்கு கணக்கெடுக்கப்பட மாட்டாது. அவங்க தகுதி இழப்புன்னு சொல்றதுக்கு இல்ல, நம்ம வந்து வாக்கெடுப்புல சேர்ந்துக்க மாட்டாங்க. நன்றி, நன்றி. அடுத்த பொறுப்பாளரா நமது உரிச்சொல் கணக்காளர் சொல்வேந்தர் பாலமுருகன் அவர்கள் இருக்காங்க. சொல்வேந்தர் பாலமுருகன், உங்களுடைய பணியின் நோக்கத்தை விளக்கி சொல்லுங்க வாங்க. எனது பணியானது உரிச்சல் அல்ல. எனது பணியானது அனைத்து விஷயங்களையும் நான் எடுத்துக்கொள்வேன். கடைசியாக உங்களிடம் நான் கேட்பேன். அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டது. கவிதா அவர்கள். பாலமுருகன் இருக்காங்க. 2 பாலமுருகன் இருக்காங்க. பாலமுருகன், செட்டிபாபு. இன்னொரு பாலமுருகன் இருக்காருங்களா? இல்ல, அசைச்சொல் நான் என்ன எடுத்துக்கொள்கிறேன். அஜெண்டால அவங்க தப்பா குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்க. அசைச்சொல் கணக்காளருக்கான நோக்கத்தை சொல்லுங்க சுருக்கமா. நன்றி பொது மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களே. இங்கு குழுமியுள்ள சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு இனிய மாலை வணக்கம். அசைச்சொல் கணக்காளரான எனது பணியானது பேச்சின் இடையே ஏற்படும் இடைவெளிகளை நிரப்புவதற்கு பயன்படுத்தப்படும் சொற்களையும் ஓசைகளையும் குறிப்பெடுப்பதாகும்.
கூட்டத்தில் பேசும்பொழுது அதிகமாகவும் திரும்ப திரும்பவும் பயன்படுத்தப்படும் சொற்களை குறித்துக் கொள்வேன். எடுத்துக்காட்டு அதாவது, ஆகையால், வந்து போன்றவை. அதேபோல் இடைவெளியை நிரப்ப பயன்படுத்தப்படும் ஓசைகளையும் குறித்துக் கொள்வேன். ஆ, ஏ. கூட்டத்தின் முடிவில் எந்தெந்த பேச்சாளர்கள் இவைகளை எத்தனை முறை பயன்படுத்தினார்கள் என்ற அறிக்கையை தெரிவிப்பேன். நன்றி. நாளின் பொது மதிப்பீட்டாளர் அவர்களே, மேடை உங்கள் வசம். நன்றி சொல்வேந்தர் கவிதா அவர்களே, சிறப்பான வகையில விளக்கி சொன்னீங்க. அடுத்ததா நம்ம பொறுப்பாளர் இலக்கணவாணர் சொல்வேந்தர் ராகினி அவர்கள் இருக்காங்க. ராகினி அவர்களே வாங்க, வந்து உங்களுடைய பணியின் நோக்கத்தை விளக்கி சொல்லுங்க. அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். இலக்கணவாணராக என் பணி அனைத்து பேச்சாளர்களின் உரைகளை உன்னிப்பாக கவனித்து அவர்களின் மொழி பயன்பாட்டை மதிப்பீடு செய்வதே. ஏதேனும் தவறான பயன்பாடுகள் இருந்தால் என் சக்திக்கு உட்பட்டு குறித்துக் கொள்வேன். மேலும் தனித்துவமான சொற்கள், சொற்றொடர்கள், சொலவடைகள் ஓகே, மேற்கோள்கள், சிந்தனைகள் ஆகியவற்றையும் குறித்துக் கொள்வேன். இன்றைய கூட்டத்திற்கான சொல் எனக்கு தெரியவில்லை. கருப்பொருள், சிறு தொடக்கம். இன்றைய கூட்டத்துக்கான சொல் சாதனை. சாதனைன்றது கூட்டத்துக்கான சொல். சொற்றொடர் முயற்சி வீணாக்காது. இதை வந்து நம்ம பேச்சுல உட்படுத்தணும். அதுதான் இலக்கணவாணர் பரிந்துரைக்கிறாங்க. சிறப்புங்க. முதல் முறைமா நீங்க வந்திருக்கீங்க, பொறுப்பு ஏற்றிருக்கீங்க, வாழ்த்துக்கள். உங்க சக்திக்கு மீறி எதுவும் போகாது. நமக்கு பெரும்பாலும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா சிறப்பா செய்வீங்க. வாழ்த்துக்கள். நன்றி ராகினி அவர்களே. அடுத்து கவனகர் சொல்வேந்தர் பாலமுருகன் இருக்காரு. வாங்க கவனகர் பாலமுருகன் அவர்களே, உங்களுடைய பணியை விளக்கி சொல்லுங்க. வணக்கம் சொல்வேந்தர்களே. இன்று ஆரம்பித்தது முதல் கடைசி வரைக்கும் நீங்கள் பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளையும் நான் குறிப்பெடுத்துக் கொள்வேன். அதிலிருந்து தங்களிடம் கடைசியாக கேள்விகள் கேட்பேன். அதற்கு யாரெல்லாம் அதுக்கு சரியான பதில்களை சொல்கிறார்களோ அவர்களுக்கு வெகுமதிப்பளிப்பாக இங்கு அனைவரும் கைத்தட்டலை கொடுப்போம். இதுதான் என்னுடைய பணி. நன்றாக உற்று கவனித்து கேளுங்கள். கடைசியாக தங்களிடம் கேள்வியை கேட்பேன். கண்டிப்பாக. நன்றி. கவனகர் கேள்வி கணையோட இருப்பார் நினைக்கிறேன். எல்லாரும் தயாரா இருங்க, கவனமா இருங்க. பொறுப்பாளர்கள் அறிமுகம் சிறப்பா முடிஞ்சது. மீண்டும் இணைய மேடை நெறியாளரிடம். மிக்க நன்றிங்க. பொது மதிப்பீட்டாளரும் அவருடைய நோக்குப்படையினரும் மிக சிறப்பாக அவர்களுடைய பணிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நல்லா சொன்னாங்க. மிக்க நன்றி. சிறு தொடக்கம் என்ற நாளின் கருப்பொருள் சிறு தொடக்கம். இந்த நாளின் கருப்பொருள் என் மனதிற்கு வந்தவுடன் தோன்றுவது படையப்பா படத்தில் ரஜினிகாந்த் ஒரு பாடல் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாடல், ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண் விளக்கும் அதுவரை பெருமனமேட்டு. ஒரு சின்ன விதை வந்து ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக மாறும். ஸோ ஒரு சிறு தொடக்கம் தான் ஒரு மிகப்பெரிய சாதனைக்கு ஒரு வேறாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, 1000 miles begins with a single step. அப்படிங்கிறது ஒரு சிறு தொடக்கங்கிறது வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். அப்படிங்கிறது ஒரு மிக சிறு தொடக்கங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த சிறு தொடக்கம்ங்கிறது வந்து ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியமானது. உதாரணமா வந்து நம்ம இப்ப ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்றோங்கிறப்ப, முன்னாடிலாம் ட்ரெயின்ல பயணம் பண்ணும்போது பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. கைபேசியை வந்து அதிகமா கைபேசியில அந்த பயண நட்பு, ரயில் நட்பு தான் இருக்கும். அப்போ வந்து ஒரு சின்ன ஹலோ ஹாய் வந்து அவங்களுடைய அந்த மொத்த பயணத்தையுமே மிக அருமையான பயணமாக மாற்றும். ஒரு சிறு தயக்கம் இல்லாமல் சிறு தொடக்கம்ங்கிறது வந்து வாழ்வில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த கருப்பொருள் சம்பந்தமாக நம்ம இனிவரும் பகுதியில பேசலாம். இப்போதைக்கு இன்றைய நாளின் முதல் பகுதியான ஆயத்த உரைக்கு போயிடலாம். அதற்காக இந்த ஆயத்த உரை வழங்குபவர் சொல்வேந்தர் பாலமுருகன் அவர்கள். அவரை அழைப்பதற்கு முன்பாக அவருடைய மதிப்பீட்டாளர் எழிலரசன் ஐயா, நீங்க தானே மதிப்பீடு கொடுக்குறீங்க ஐயா? முதலில் கல்வியல் அமர்வு. ஓகே, மிக்க நன்றி. இன்றைய கல்வியல் அமர்வு கொடுப்பதற்காக
உயர்திரு அன்னதாதா வெங்கட் முரளி அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்கள் வந்து ஒரு சுய முன்னேற்றம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருந்திருக்காங்க. இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற துறைகளில் பணியாற்றியிருக்காங்க. அவங்க ஒரு மேன்மைமிகு சொல்வேந்தர், டிஸ்டிங்விஷ்டு டோஸ்ட் மாஸ்டர். அவர்கள் இன்றைய கல்வியில் அமர்வை கொடுப்பதில் சென்னை சொல்வேந்தர் மன்றம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது, பெருமை அடைகிறது. ஐயா, உங்களுடைய கல்வி அமைப்பை ஆரம்பிச்சாங்க. வணக்கம். யார் யாரு இங்க இருக்கீங்களோ எல்லாரும் உங்க கேமரா ஆன் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு பேச ஒரு அல்ல. ரொம்ப நன்றிமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராகினி, ஜெய்சங்கர், பிரகாஷ், கரணின், கேத்ரின், மங்கேஷ் குமார், மோட்ரோலோ எச், பூங்கழ், நான் வந்து உங்களை மாதிரி தான் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். அப்போ வந்து என் வீட்டு பக்கத்தில் ஒரு 10-15 பேர் வந்துட்டு இருந்தாங்க. கீழே இருந்து ஒரு பக்கத்து பேஸ்மெண்ட் இருந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கன்னா எங்கேருந்து வரீங்கன்னு. நான் டோஸ்ட் மாஸ்டர் மீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன பிறகு நான் கிளம்பிட்டேன், கேட்கல. ஏன்னா டோஸ்ட் மாஸ்டர்னா சம்திங் வந்து ஏதோ டோஸ்ட் பண்ணுறாங்க, குடி பழக்கமானுவாங்க. ஆனால் நான் இருந்த நாட்டில் அந்த பழக்கம் கிடையாது. ஆனால் இவங்க எப்படி அங்கே பண்ணுறாங்கன்னு நினச்சிருந்தப்போ அப்போ சொன்னாங்க, ஒருத்தர் சொன்னார், சார் டோஸ்ட் மாஸ்டர்னா பேச்சாற்றல் திறமை அது வளர்ப்பதுன்னு சொன்னாங்க. பேச்சாற்றல் திறமை வளர்ப்பது இது முடியுமா நினச்சேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை தொழிலே பேச்சாற்றல் தான். நான் பேசி பேசி தான் பழைக்கிறது. அதுதான் என்னுடைய வாய் வந்த கலை. இது என்னன்னு தெரிஞ்சுக்கப்போ அப்போதான் நான் இந்த சொல்வேந்தர் மன்றம்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக ஒரு 12 வருடங்கள் முன்பு நான் இந்த பேரவைக்குள் வந்தேன். அப்போது எனக்கு தெரிஞ்சது, நான் படித்ததெல்லாம் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு. என்னுடைய தமிழில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் தமிழன் கிடையாது, நான் ஒரு தெலுங்குக்காரன். ஆனால் நான் தமிழில் 2 முழு பாதைகளும் முடித்து விட்டேன். உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை 11 பாதைகள் இருந்தது. அனைத்து 11ம் நான் முடித்து விட்டேன். அந்த பெருமை எனக்கு இருக்குது. அகர்வம் இல்லை, பெருமைதான். நான் இங்கு உங்களிடம் என்ன பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன் என்றால், உங்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறு தொடக்கமாக இருக்கலாம். ஆனால் நீங்களும் என்னை போல் ஒரு நாள் சாதனை படைப்பீர்கள். ஏனென்றால் எந்த முயற்சியும் வீணாகாது. நான் நீங்க கொடுத்த டாபிக் வச்சு நான் பேசல, இது பேசதான் வந்தேன். ஏன்னா என்னுடைய தொழிலே மோட்டிவேஷன் பண்றது தான், உங்கள் அனைவருக்கும் உற்சாகப்படுத்துவது தான். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கடைசியில் கேளுங்க. நான் எக்ஸ்ட்ரா நேரம் எடுத்து அவங்கக்கிட்ட கையும் காலுமா பிடிச்சி கவிதா அவங்கக்கிட்ட நேரம் கேட்டுட்டு உங்களுக்கு நான் என்னுடைய பதில் கொடுக்குறேன். இந்த பேச்சாற்றல் திறமை நமக்கு சின்ன வயசுலேயே பள்ளிக்கூடத்திலேயே பேச்சு போட்டின்னு இருந்தது. எனக்கு வந்து 1 நிமிஷம் சொன்னாங்கன்னா நான் 1 நிமிஷத்தில் பேசிடுவேன். எனக்கு 1 நாள் பேச சொன்னீங்கன்னா நான் 1 நாளும் பேசுவேன். ஏன்னா அதுதான் என்னுடைய வாய் வந்த கலை, அதுதான் என்னுடைய தொழில் கூட. ஆனால் இந்த சொல்வேந்தர் பேரவைக்கு நான் வந்த பிறகு இந்த பேச்சாற்றல் திறமை என்பது என்ன கற்றுக்கொண்டேன்னா, அவங்க கொடுத்த நேரத்தில் பேசணும். அது வந்து ஒரு கடினமான தொழில், அதாவது கடினம் அது. ஆனால் நீங்கள் பேசி பேசி பழகினீங்கன்னா, நம்ம இவர் இருக்கார் பாருங்க, பிரகாஷம் மாதிரி ஒருத்தர் பிரகாசமாக ஒரு அட்டையை காட்டுவார். அப்போ நமக்கு தெரியும் நம்ம இங்கே நிறுத்திடணும்னு. இதுதான் நம்ம பேச்சாற்றல் திறமையில் வளர்ப்பதற்கு ஒரு சரியான மேடை. உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்னன்னா, என்னால் எப்படி பேச முடியும். இப்போ முதல் கட்டத்தில் லெவல் 1ல் அனைவரும் சுலபமாக பேசிவிடலாம். ஆனால் இந்த பேரவை, அதாவது சொல்வேந்தர் பேரவையில்
ஒரு அடுக்கு மாடி மாதிரி நீங்கள் பேச பேச வளர வளர அடுத்த கட்டத்துக்கு நீங்க செல்லும்போது உங்களுடைய பேச்சாற்றல், அதாவது திறமையை மேம்படுத்தணும் என்றால் நீங்கள் பல அறிந்து கொள்ள வேண்டும். நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி பிகாஸ் ஆஃப் மை ப்ரொஃபஷனல் ஒர்க் நான் வந்து டெய்லி 5 மணி நேரம் தான் படிப்பேன். ஏன்னா நான் அது மூலமா அடுத்த நிகழ்ச்சிக்கு கூட்டத்துக்கு போறப்போ நான் பேசுறோம். அதுவும் இல்லாம இந்த 5 மணி நேரத்துல யாருக்கும் சொல்லாதீங்க, உங்களுக்கு மாத்திரம் சொல்றேன். ஏன்னா மீதி எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு மாத்திரம் தான் சொல்ல. தினந்தோறும் நான் சினிமா பார்ப்பேன். அதாவது நீங்க தப்பா எடுத்துக்க போறீங்க. ஏன்னா எந்த இடத்துலையுமே ஒரு கடிகாரம் நின்று போயிடுச்சுன்னா தினத்துக்கு 2 முறை அது சரியான நேரம் காட்டும். அதே போல ஒரு திரைப்படத்தின் மூலம் நல்லது நாம் எடுத்துக்கொண்டு அதை நம்முடைய பேச்சாற்று திறமைக்கு உதவிப்படுத்துவதுதான் நான் பார்க்கிறது. நான் சினிமா பார்க்குற இது கிடையாது. ஆனா டெய்லி ஒரு படமாவது படம்ல இல்லை, ஏதாவது ஒரு சீன் பார்த்து என்ன அடுத்த நாள் நிகழ்ச்சிக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பேச்சாற்றல் திறமையை நாம் மேம்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு படிப்பு அவசியம். படிப்புனா காலேஜ் படிப்பு இல்லை, ஸ்கூல் படிப்பு கிடையாது, வாழ்க்கை படிப்பு. இந்த வாழ்க்கை படிப்பை நம்ம பேசினா எல்லாரும் கனெக்ட் ஆவாங்க. நான் இன்னைக்கு ஜியோமெட்ரி பத்தி பேசினா பாதி பேர் நீங்க ஓடிடுவீங்க. நான் ஆஸ்ட்ரானமி பத்தி பேசினா யாருமே இருக்க மாட்டீங்க. ஆனா நான் வாழ்க்கையை பத்தி பேசினா நாம் அனைவரும் கலந்து யோசிக்கலாம். ஏனென்றால் அது அனைவருக்கும் அது பொருந்தும். இந்த பேச்சாற்றல் திறமைக்கு வேண்டியது முதலில் என்னவென்றால் செய்தித்தாளை படிங்கள், புஸ்தகம் படிங்கள், சினிமாவை பாருங்கள், அதிலிருந்து நல்லது மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் முதலில் ஒரு 3 மாதத்துக்கு என்னுடைய அப்போது சிசி என்று இருந்தது, அதை நான் முடித்து விட்டேன். சிஎல் என்று இருந்தது, அதையும் முடித்து விட்டேன். ஏன்னா நான் அப்போது குவைத் நாட்டில் இருந்தேன். அப்போது நான் ஒரு விவிஐபி, தப்பா எடுத்துக்காதீங்க, வேலை வெட்டி இல்லாத பையனாக இருந்தேன். அதாவது என்னுடைய வேலை நான் என்னுடைய எந்த நேரத்துக்காவது நான் செல்லலாம், அந்த மாதிரி வேலையை நான் அதாவது சொந்த தொழிலில் இருந்தேன். அதனால் தினந்தோறும் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல, அதாவது ஒரு கூட்டத்துக்கு செல்வேன். நீங்க நினைப்பீங்க எதுக்கு நான் கூட்டத்துக்கு போனேன்னா, அந்த காலத்துல நெட்வொர்க்கிங்னா இந்த வாட்ஸ்அப்னா கிடையாது, ஆளுங்களை மீட் பண்றது தான். ஒரு கூட்டத்திலையும் ஒரு 20 நபர்கள் இருப்பார்கள். அவர்களை சந்தித்து மறுநாள் காலையில் அவர்களை நான் வேலை ரீதியில் நான் சந்திப்பேன். ஏனென்றால் இந்த கூட்டமே உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, சொல்வேந்தர் பேரவை தொடங்கிய வருடம் 1924. நான் அந்த முதலாக தொடங்கிய அந்த ஸ்மெட்லி சாப்டர் 1 அதற்கு முன்னாள் தலைவர் நான் தான். அந்த சொல்வேந்தர் ஏன் தொடங்கினார்கள் என்றால் நெட்வொர்க்கிங்காக தான். 1905ஆம் வருடம் தொடங்கி 1924ஆம் வருடம்தான் முதலில் இதை தொடங்கப்பட்டது. அதாவது 19 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு இதை தொடங்கினார்கள். ஏன் இதை நான் கூற விரும்புகிறேன் என்றால் வாழ்க்கையும் அப்படிதான். வாழ்க்கையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே என்று ஒரு நபர் பாடினார். அதே போலதான் இந்த சொல்வேந்தர் பேரவையும் சிறு தொடக்கமாக இருந்தாலும் பலர் இதை நடுவில் விட்டு விடுகிறார்கள். நாம் விடாமுயற்சியை செய்தால் முயற்சி வீணாகாது. நாம் மிகவும் எதையும் நாம் சாதிக்கலாம். நான் இந்த 12 வருடங்களில் 5 முறை, இது 6 முறை முடிஞ்சு அப்ளை பண்ணோம். 6 முறை மேன்மைமிகு சொல்வேந்தர் டைட்டில் நான் வாங்கியிருக்கேன். நான் அந்த 11 டைட்டிலும் பார்த்து முடிச்சாச்சு. சிஎல் பல தடவை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் பெருமை இல்லை, நீங்களும் சாதிக்கலாம். இது எல்லாராலையும் முடியும். நான் என்னுடைய பேச்சில் கூறும்படி ஹம் கிசி சே கம் நஹி, நாம் எவருக்கும் குறைந்தவர்கள் இல்லை. நாம் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் என்று நமக்குள் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இருந்தால் எதையும் சாதிக்கலாம். இந்த பேச்சாற்றை திறமை என்பது மிகவும் சுலபம், அதே நேரத்தில் மிகவும் கடினம் கூட. ஒரு பாதையை எடுத்துக்கொள்வோம். 1, 2, 3, 4, 5 லெவல்கள் இருக்கிறது. 3வது லெவல் முதல் நமக்கு
என்ன சாதனை படைக்கணும் நாம் நினைக்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல் நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய நண்பர்கள் மருத்துவ துறையில் இருக்கிறார்கள், இன்ஜினியரிங் துறையிலும் இருக்கிறார்கள், பல வகையான துறையிலும் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, முன்னாள் அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி ஒபாமா அவரும் ஒரு சொல்வேந்தர் தான். சவுத் ஆப்பிரிக்கா ஜனாதிபதி நெல்சன் மண்டேலா அவரும் ஒரு டோஸ்ட் மாஸ்டர் தான். இந்த டோஸ்ட் மாஸ்டர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், ஒரு பேச்சாற்றல் திறமை மட்டும் இல்லை, பொறுப்புகள். இன்றே நாம் எடுத்துக்கொள்வோம், உடனடி தலைவர் வந்தார், உடனடி பொது மதிப்பீட்டால் வந்தார். இது என்ன என்றால், வாழ்க்கையில் நாம் எப்போது எப்படி எந்த நிலைமை வந்தாலும் அதற்கு நாம் எடுத்துக்கொள்ள, அதாவது சமாளிக்க முடியும் என்று நமக்கு இதன் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார்கள். நாம் அனைவருக்கும் 2 கண்கள் இருக்கின்றன. அதே போலதான் சொல்வேந்தர் பேரவையிலும் 2 கண்கள் இருக்கின்றன. ஒன்று பேச்சாற்றல் திறமை, மற்றொன்று லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அதாவது பொறுப்பு. நான் சேர்ந்த உடனே ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டேன், அதாவது விபி மெம்பர்ஷிப். ஒரு 3 மாதம் பிறகு புது வருடம் வந்துவிட்டது. அப்போது நான் விபி எஜுகேஷனாக மாறினேன். ஏன் இதை நான் கூறுகிறேன் என்றால், என்னை பற்றி நான் டன் 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 அடிப்பது இல்லை. நாம் வளர வேண்டும் என்றால், வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்றால், யாரும் நம்மை பின்னே இருந்து தள்ள வேண்டாம், நாமே முன்னேறலாம். ஏன் நமக்கு ஐயா இந்த பச்சை அட்டை காட்டியீர்களே, அது 5 நிமிடம் முடிந்ததா இல்லை 8 நிமிடம் முடிந்ததா? 8 நிமிடம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. ஏனென்றால் எனக்கு ஒரு அதன் போல் நீங்களும் வாழ்க்கையில் சாதனை படைக்கலாம் என்றால், இப்போது கவிதா அவர்கள் கூறினார்கள், எனக்கு தெரியும், நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்பு கவிதா அவர்களை பார்த்தேன். இப்போது அவர்கள் ஒரு புது பதவியில் இருக்கிறார்கள், ஏரியா டைரக்டர் என்று. நீங்கள் கூட உங்களால் முடிந்தால், வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறும் என்று நீங்கள் நினைத்தால், உங்களை யாரும் தள்ள வேண்டாம், நீங்களே உங்களை தள்ளிக்கொண்டு, அதாவது புஷ் யுவர் செல்ஃப், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். ஏரியா டைரக்டர், டிவிஷன் டைரக்டர், டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் என்று பல பதவிகள் இருக்கின்றன. இதை அனைத்தும் சரியான நேரத்தில் சரியான படியில் செல்வதுதான் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பாதைகள். நாம் அனைவரும் இதை வெற்றிகரமாக முடிக்க முடியும். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். எந்த புது நாட்டுக்கு சென்றாலும், ஊருக்கு சென்றாலும், ஒருவரை நாம் ஆலோசனை கேட்பது போல் இதில் மென்டர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் கேளுங்கள், எனக்கு இவரை வேணும், யாராவது சாதனை படைத்தவர்களை அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும், அவர்களிடம் சென்று கேளுங்கள். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இருக்கிறது. நீங்கள் கேளுங்கள், அனைவரும் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள். நானும் இப்போது நான் இருப்பது ஹைதராபாத் நகரத்தில். நீங்கள் உங்களுக்கு எப்பாவது வேண்டும் என்றால் இதை போல ஒரு சொல்வேந்தரிடம் எனக்கு இது வேண்டும் என்று கேளுங்கள். நீங்களும் அனைவரும் போல சாதனை பண்ணலாம், செய்ய முடியும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கய்யா. என்னுடைய நம்பர் நான் இதுல போடுறேன், யாருக்காவது ஏதாவது கான்டாக்ட் பண்ணா கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி. மிக்க நன்றிங்கய்யா, மிக்க நன்றிங்கய்யா. காட் பிளஸ். உங்களுடைய பேச்சு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை தோணுது. ஒரு பாத்தையை கம்ப்ளீட் பண்றதே கஷ்டமா இருக்கும், நீங்க எல்லா பாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. விவிஐபி நான் சொன்னேனே, நான் விவிஐபி. மிகப்பெரிய சாதனைங்கய்யா, மிகப்பெரிய உத்தியோகத்தை. வேலை வெட்டி இல்லாத பையன். நன்றிங்கய்யா. அப்படின்னு ஐயா இவ்வளவு முடிச்சிருக்கீங்கய்யா அந்த டயத்துக்குள்ள, மிகப்பெரிய சாதனை தான். இப்ப நம்முடைய நாடின் சொல்வேந்தர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேலக்ஸி A50 நீங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது, நீங்க உங்களோட வீடியோ தெரிஞ்சது ஐயா. நீங்க கண்டினியூ பண்ண முடியுமா ஐயா? நீங்க ஓகே பேசுங்க.
நீங்க பேசுறது சரியா கேட்கல. நீங்க ஹெட்போன் எடுத்துட்டு வேணா பேசுங்க. கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. சூப்பர், இப்பதான் கேக்குது. சாதனை சரியா? படைப்பாளர். ரைட், ஓகே, நன்றி. நீங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் கருப்பொருள் சிறு தொடக்கம். இன்றைய தொடக்கத்தில் கவிதா மேடம் வந்து பேசுறப்போ சொல்லியிருந்தாங்க, சிறு தொடக்கம். நாங்க பேசினப்போ 2 மரத்துக்கடியில வெளில நின்றுட்டு இருக்கு, யாருன்னா 2 பேரு நம்ம மன்றத்துக்கு வரமாட்டாங்களா ஏங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. அந்த சிறு தொடக்கம் தான் இன்னைக்கு இந்த மன்றம் வந்து 25 பேர் உறுப்பினர் சேர்த்திருக்காங்க. இது பெரிய சாதனை. அது மட்டும் இல்லாம ஒரு 50வது மன்றமா உருவாக்கி நாளைக்கு வந்து அந்த 50வது மன்றம் மிக சிறப்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு எல்லா வீடியோவும் நாளை நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே எல்லாருக்குமே நாளைக்கு பகிரப்படும். இது பொறுப்பேற்று நாளைக்கு உங்க எல்லாருக்குமே பகிர்றதுன்றது என்னுடைய பொறுப்பேற்று நாளைக்கு பகிர்தான். அடுத்ததாக இன்றைய எழிலரசன் சார் தானே அடுத்தது சார், பதவிகள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அறிமுகம் முடிந்து விட்டது. இப்போது பேச்சாளர் பாலமுருகன் அடுத்ததாக திரு ஆயத்த உரை திரு ஜெயசங்கர் அவர்களை மேடை கேட்கிறேன். அது முன்பாக திரு எழிலரசன் சார் ஜெயசங்கரோட மதிப்பீடு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காங்க, அவங்களால ஆயத்த உரை வழங்க முடியாது. பாலமுருகன் அவர்கள் வழங்குவார். ஓகே. அடுத்ததாக திரு பாலமுருகன் அவர்கள் வந்து அவருடைய உரையை தொடங்குவார். அவருடைய மதிப்பீட்டாளர் பிரகாசன மேடம், எழிலரசன் ஐயா அவர்கள், சொல்வேந்தர் எழிலரசன் அவர்கள் மதிப்பீடை பத்தி நீங்க உங்க கருத்து சொல்லலாம். மீண்டும் இணைய அவைக்கு எனது பணிவான வணக்கங்கள். நான் மதிப்பிடப்பட வேண்டிய பேச்சாளர் சொல்வேந்தர் பாலமுருகன் அவர்கள் தன்னுடைய கன்னி பேச்சை வழங்க இருக்கிறார். கன்னி பேச்சுன்றதுனால அவருடைய அறிமுகம் எதுவும் தேவையில்லை, அதை பத்தி அவரே சொல்ல இருக்காரு. ரொம்ப ஆர்வமா இருக்கும். உங்களுடைய கன்னி பேச்சுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க பாலமுருகன், இணைய மேடை உங்களிடம். அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் என் அன்னை தமிழால் உங்களை வணங்குகிறேன். எனது பெயர் பாலமுருகன். எனது பெயர் பாலமுருகன் சிட்டிபாபு. என்னை நீங்கள் பாலா என்று அழைக்கலாம். நான் பிறந்தது சென்னை, வளர்ந்தது பெரம்பூரில், படித்தது பெரம்பூரில். என்னுடைய முதல் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை ஒரு பள்ளியில், அந்த பள்ளியின் பெயர் பாரத மாதா பள்ளி. பிறகு அடுத்ததாக 6வதிலிருந்து 10வது வரை நான் பெரம்பூரில் உள்ள தர்மமூர்த்தி ராவ் பகதூர் களவல்ல கண்ணன் செட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல், இதனை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் DRBCC பெரம்பூர் அப்படி என்று சொல்லுவாங்க. இது என்னுடைய 10ஆம் வகுப்பு வரை தான் அந்த படித்தேன். அதற்கு மேல் என்னால் படிக்க இயலவில்லை. குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு சென்று விட்டேன். என்னுடைய 19ஆம் வயதில் அதற்கு பிறகு ஒரு வருடம் ஒரு லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதற்கு பிறகு ஒரு ஐடி கம்பெனி, அதுல மேலாண்மை அதுல அட்மின் போஸ்ட் அதுல போய் ஜாயின் பண்ணிட்டேன், சேர்ந்தேன் 1997. 2025 பிப்ரவரியில தான் நான் வெளியில வந்தேன். மொத்தம் 28 வருடங்கள் அங்கே பணிபுரிந்தேன். இப்பொழுது நான் யோகா கலையை, ஏற்கனவே யோகா கலை தெரியும், அதனை மற்றவர்களுக்கு கற்றுக்கொண்டும் இருக்கிறேன். என்னுடன் பிறந்தவர்கள் 3 பேர், அக்கா, தம்பி மற்றும் நான். என் மனைவி, குழந்தைகளுடன், பெற்றோர்களுடன் நான் இந்த வீட்டில் இப்பொழுது நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். ஓகே. எனது பெயர் பாலமுருகன் சொன்னேன் அல்லவா? ஸோ நான் ஒரு பகுத்தறிவாளர். பாலமுருகன் என்றது ஒரு பெயர், அதை நீ ஏன் இன்னும்
மாற்றவில்லை என்று என் நண்பர்கள் கேட்பார்கள். பாலமுருகன் என்பது ஒரு பெயர். அதனை கூப்பிடுவதற்காக மட்டுமே இதை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஸோ பகுத்தறிவாளன் நான் சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன். நான் அனைத்தையும் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதன் பொருள் ஆராய்ந்து அதில் என்ன இருக்கிறது என்பதை நம்பி எடுத்துக்கொண்டால் மட்டுமே அதை நான் படுவேன். அதை செய்வேன். ஸோ எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக நான் பார்க்க மாட்டேன். ஒரு நிமிடம். நான் இருக்கிறது வேங்கை வாசல், சென்னை 126. இது எங்க இருக்கு அப்படின்னா மேடவாக்கம் பக்கத்துல இருக்கு. ஓகே. நான் அனைத்து உயிர்களையும் நேசிப்பேன், தீமைகளுக்கு குரல் கொடுப்பேன், மூட நம்பிக்கைகளை தீ வைத்து கொளுத்துவதுதான் என்ற நோக்கில் என் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உடலையும் மனதையும் செம்மையாக வைத்திருந்தால் அனைத்தும் நலமாகவே நடக்கும் என்பதில் நான் குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு நான் சொன்ன அளவு ஐடி துறையிலிருந்து வெளியே வந்து விட்டேன். அதன் பிறகு நான் சில கலைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா. யோக கலை, கார் ஓட்டுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனை மற்றவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதே போல 2 சக்கர வாகனமும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு 2 குறள்கள் பிடிக்கும். அந்த குறளானது 359வது குறள். சார்புணர்ந்து சார்பு கெடமொழிகின் மற்ற எழுத்து சார்தாரா சார்தரு நோய். இதன் பொருள் என்னவென்றால், இன்பத் துன்பங்களுக்கு ஆராய்ந்து அதன் மீது பற்று வைக்காமல் இருந்தால் நாம் நன்றாக இருப்போம் என்பதே அதனுடைய குறள். இன்னொன்று குறள், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றியது அருந்தியது அற்றது போற்றி உணி. ஸோ இதனுடைய குறள் என்னவென்றால், நீங்க சாப்பிட்ட சாப்பாடு செறிந்த பிறகு சாப்பிட வேண்டும் என்பதை சொல்கிறது. அப்படி செய்வோமானால் நம் உடல்நலை பேணி காற்றுக்கொள்ளலாம். இதனை நான் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இதுதான் என்னுடைய இன்று பேச வந்தது. இத்துடன் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது என்னிடம் பேச வேண்டும் என்றால் தாங்கள் கடைசியாக என்னிடம் கேட்கலாம். நன்றி, வணக்கம். சொல்வேந்தர் சூர்யா அவர்களே, அடுத்ததா கேத்ரின் அவர்கள் கன்னி பேச்சு வழங்க இருக்கின்றார்கள். அவர்களை மேன்மைமிகு சொல்வேந்தர் அன்னதத்தா அவர்கள் மதிப்பீடு செய்ய முடியுங்களா? முடியாதுமா. நான் எப்ப கிளம்புவேன்னு எனக்கே தெரியாது. புரியுதுங்க ஐயா. கரோலினும் நீங்க மதிப்பீடு செய்ய முடியுங்களா கேத்ரின் மேமுடைய கன்னி பேச்சு? முடியும். கரோலினா, கேத்ரின், கரோலின் இருவரும் சீல ஆரம்பிக்கிறதுனால அவங்க பேசுவாங்க, நீங்க மதிப்பீடு செய்வீங்க. சூர்யா, அடுத்ததா கேத்ரின் அவர்களை கன்னி பேச்சு வழங்க அழைக்கலாம். மிக்க நன்றி, நீங்க கன்னி பேச்சு வழங்க ஒத்துக்கொண்டமைக்கு. வணக்கம். பாலமுருகன் அவர்கள் மிக சிறப்பாக அவருடைய கன்னி பேச்சை பேசி அவையை முடித்திருக்கிறார். அடுத்ததாக திரு கேத்ரினா அவர்கள் அவர்களுடைய உரையை தொடங்கலாம். நன்றி. வணக்கம் சொல்வேந்தர் மற்றும் விருந்தினர்களே. என்னுடைய பெயர் கேத்ரின். நான் இன்று என் வாழ்க்கையின் சிறிய பயணத்தை உங்களுடன் பகிர்வதற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று எனது முதல் உரை என்பதால் சில தவறுகள் இருக்கலாம், பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். நான் பிறந்தது திண்டுக்கல், ஒரு சிறிய குடும்பம். என்னோட குடும்பத்தில் என் அம்மா, அப்பா மற்றும் என்னோட ஒரு சகோதரி அனைவரும் எனக்கு மிகுந்த ஆதரவாக இருந்தார்கள். பள்ளியும் அதே நகரத்தில் நான் படித்தேன். பள்ளி நாட்களில் நான் ஒரு அமைதியான, ஆர்வமுள்ள மாணவி.
என்னுடைய சிறந்த நினைவுகள் ஒன்று என்னுடைய பள்ளி தோழிகள். பள்ளி என்று சொல்லும் பொழுது நான் ஒரு பள்ளியில் படிக்கவில்லை. என்னுடைய தந்தையார் அரசு அலுவலராக இருந்தபடியினால் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இல்லாவிட்டால் ஒரு 2 வருடத்துக்கு ஒருவரையாவது மாற்றலாகி சென்று கொண்டிருப்போம். ஆகையால் நான் பல்வேறு பள்ளிகளில் படித்தேன். 12ஆம் வகுப்பு முடிப்பதற்குள் நான் ஒரு 8 அல்லது 9 பள்ளிகளில் படித்திருப்பேன். அதன் மூலம் எனக்கு பல்வேறு ஊர்களை பற்றிய அறிவு சின்ன வயதிலிருந்தே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தது. இரண்டாவதாக பல்வேறு மக்களை, அதாவது பல்வேறு சிறு வயதிலேயே பல்வேறு ஃப்ரெண்ட்ஸ் அல்லது தோழர்கள், பள்ளி தோழிகள் இருந்தார்கள். ஆனால் யாரும் மறுபடியும் கான்டாக்ட், அதாவது தொடர்பு கொள்கிற வகையில் இருக்கவில்லை. அந்த காலத்தில் நம்ம ஒரு ஊர்ல இருந்து வெளியூர் சென்று விட்டால் கடித போக்குவரத்து தவிர மற்ற வாய்ப்பில்லை. அதுவும் நாம் பள்ளி தோழிகள் என்ற போது சிலர் சமயம் நமக்கு அந்த வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். அடுத்த பள்ளி சென்றவுடன் நம் பழைய தோழிகளை மறந்து விடுவோம். அது ஒரு என்னுடைய பள்ளி நாட்களில் ஒரு அனுபவம், நினைவுகள். ஆனால் ஒரு பள்ளி தோழி என்னுடன் 4ஆம் வகுப்பில் படித்தவர். நான் ஒரு 20-30 வருடங்களுக்கு பிறகு நான் ஐடி துறையில் இன்போசிஸ் என்ற கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர்கள் ஒரு மேனேஜராக, நான் ஒரு மேனேஜராக வேலை செய்து கொண்டிருந்தேன். இன்னொரு மேனேஜராக அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் எதேச்சையாக இருவரும் சந்தித்தோம். பின்னர் தான் தெரிந்தது நாங்கள் இருவரும் ஒரே வகுப்பில் 4வது வகுப்பில் ஒன்றாக படித்தோம் என்பது. அது எனக்கு ஒரு அதிர்ச்சியான, ஆனந்தமான ஒரு சந்திப்பு. அந்த தொடர்பை நான் இன்றும் மறுபடியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய பள்ளி பருவத்தில் நிகழ்ந்த வித்தியாசமான ஒரு அனுபவம். அது எப்படி என்றால், ஒரு பொருளை தொலைத்து விட்டு திருப்பி கிடைத்தது போன்ற ஒரு அனுபவம். ஒரு சின்ன வயதில் விளையாண்டு கொண்டிருந்த ஒரு பெண்ணை ஒரு 40 வயதில் நம்ம மறுபடியும் சந்திக்கும் போது நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், ஆங்கிலத்தில் எக்ஸைட்மெண்ட் என்று சொல்வார்கள். அதை நான் அந்த நேரத்தில் அனுபவித்தேன். அது என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம். பிறகு நான் என்னுடைய கல்லூரி படிப்பை என்னுடைய சொந்த ஊரிலே தொடர்ந்தேன். நான் இன்ஜினியரிங் படிப்பை தொடர்ந்தேன். மன்னிக்கவும், டைமரை என்னால் பார்க்க முடியவில்லை. டைமர் மிஸ்டர் பிரகாஷை என்னால் பார்க்க முடியவில்லை. யாராவது எனக்கு டைமிங் கிராஸ் ஆனால் இன்ஃபார்ம் பண்ணவும். நான் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பில் தொடர்ந்து போய் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பட்ட படிப்பை முடித்து அடுத்து என்னுடைய பல தடைகளை சந்தித்தேன். மறுபடியும் பல்வேறு தொழில்கள் இடையில் நான் ஒரு ஐடி துறைக்கு வருவதற்கு முன்பாக ஆசிரியர் பணியில் இருந்தேன். பிறகு மற்ற பணிகளிலும் இடையில் சில காலம் இடைநிற்றலாகவும் இருந்து பிறகுதான் ஐடி துறைக்கு வந்தேன். அவ்வாறு என்னுடைய தொழிலானது பல்வேறு தரப்பட்ட, மாறுதரப்பட்ட தொழிலாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கை பயணத்தை சொல்லும் பொழுது பள்ளியிலும் சரி, வேலை தொழிலும் சரி, பல்வேறு மாற்றங்களை நான் சந்தித்ததாலும், தடைகள் பலவற்றை சந்தித்ததாலும் எனக்கு ஒரு அனுபவம் என்னவென்றால், அது பிளெக்சிபிலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எதையும் எளிதாக அடாப்ட் பண்ணக்கூடிய அந்த சக்தி எனக்கு கிடைத்தது. அது என்னுடைய ஒன் ஆஃப் த லேர்னிங். கடைசியாக இந்த வாய்ப்பை நான் டோஸ்ட் மாஸ்டரில் சேருவதற்கு பல்வேறு தடவை முயன்றிருக்கின்றேன். நான் ஆங்கில டோஸ்ட் மாஸ்டரில் ஒரு 6 அல்லது 7 வருடங்கள் இருந்திருக்கிறேன் ஆங்கில டோஸ்ட் மாஸ்டரில். ஆனால் தமிழில் டோஸ்ட் மாஸ்டரில் பேசுவது என்பது எனக்கு தொடர்ச்சியாக தமிழ் பேசுறதுக்கு தடங்களாக இருக்கிற மாதிரி நான் சில நாட்களுக்கு முன்பு உணர்ந்தேன். இடையில் நிறைய ஆங்கில கலப்பாடு, நான் தமிழ் தான், ஆனால் இடையில் ஆங்கில கலப்பாடு நிறைய இருப்பதாக என்னுடைய பேச்சில் நான் உணர்ந்தேன். அந்த நேரத்தில் தான் தமிழ் டோஸ்ட் மாஸ்டர் பத்தி கேள்விப்பட்டு அதுக்கு மூலமாக நம்மளுடைய பேச்சை சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. அதனால்தான் நான்
கவிதா மேடத்தை சந்தித்தேன். ஆனாலும் அது ஆஃப்லைனா இருந்த பொழுது என்னையால் அதுக்கு வர முடியவில்லை. ஸோ இந்த ஆன்லைன் கோரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி, தட் இஸ் அறிமுகப்படுத்தி, அதன் மூலம் என் மாதிரியான மக்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுத்ததற்காக மிக்க நன்றி. அவங்க இந்த வாய்ப்பை என்னுடைய பயணத்தை தொடர்வதற்கு இது உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி. சூரியன் நீங்க பேசுறது கேட்கல. சூரியன் நீங்க பேசுறீங்களா? ஹலோ. கேக்குது சரியா. வணக்கம். சகோதரி கேத்ரா மேடமோட பேச்சு மிக சிறப்பாக இருந்தது. அவங்களுடைய முன் அனுபவம், வாழ்க்கையில இருந்த இடர்பாடுகள், மறுபடியும் வேலைக்கு சேர்ந்தது, இங்கிலீஷ் டோஸ்ட் மாஸ்டர்ல கலந்துகிட்டு இருந்து, இப்போ கவிதா மேடமனுடைய பெரும் முயற்சியால் ஆன்லைன் வகுப்பிலும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக பேசியிருக்கிறீர்கள். இன்றைய சொல் சாதனை. இந்த பிரபஞ்சத்துல உயிர்கள் படைப்பே வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி இருந்த ஒரு சின்ன புழுல இருந்து, ஒரு பூச்சில இருந்து, ஒரு பறவைல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறி கொண்டேதான் இருக்கும். நம்ம அதிகமா அது மேல நம்ம நாட்டமோ சின்ன கவனமோ செலுத்த மாட்டோம். ஆனா வந்து அதனுடைய படைப்பே எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா முன்னேறி போறது, அடுத்த இலக்க போறது, ஓடுறது, தேடலோட தான் இருக்கும் அந்த ஒரு சின்ன உயிரோட. நம்மளும் ஒரு 6 அறிவு படித்த மனிதர்கள். வாழ்க்கையில நம்மளுக்கு எந்த நிலைகள்ல எப்போ வேணாலும் இந்த மாதிரி வாய்ப்புகளோ இந்த மாதிரி சாதிக்கணும்ன்ற எண்ணமோ தோணும். அது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நம்மளுடைய ஆன்மீக அடிப்படையில சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இதை வந்து சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆழ்மனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த ஆழ்மனதை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோமோ, எந்த அளவுக்கு இதன் மேல நம்மளுடைய சுவாசம் மூச்சு கேட்டுற மேல நம்ம உள்வாங்கி இந்த விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கி நம்ம இத ஆழ்மனத்தை புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோமோ, அந்த அளவுக்கு நம்ம சாதனை ஓட்டத்தை நம்மளோட நடைமுறை வாழ்க்கை கூட இணைக்க முடியும். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது 2 விஷயம் இருக்கும். வாழ்க்கையில என்னைக்குமே வந்து நடைமுறை வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நிதானத்தோட தைரியமா செயல்படுத்தக்கூடிய பக்குவம் நமக்கு எல்லாருமே வந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே சாதிக்கலாம். இன்றைய சொல் சாதனை. சாதனை படைக்கக்கூடிய அனைவருமே இன்று நம்ம இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சி அடுத்ததாக உடனடி பேச்சா மேடம்? அடுத்ததாக உடனடி பேச்சு. கரோலினி தானே வந்திருக்காங்க? இருக்காங்க. திரு கரோலினி அவர்கள் உடனடி பேச்சை நீங்க ஆரம்பிக்கலாம். நன்றி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இங்க சொல்வேந்தர் எல்லார்களும் இங்க கூடியிருக்கிறீர்கள். முதல் முறையாக நான் சுத்த தமிழில் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி இந்த கூட்டம் ஆரம்பிக்கும் போது எழிலரசன் ஐயாவும் கவிதா மேடமும் பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு எனக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப பயமாயிடுச்சுது. நான் ஏன் வந்து ஒத்துக்கிட்டேன், நான் வந்து இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமாக இருந்தது. ஆனா இன்னைக்குடைய ஒரு கருத்து இன்னைக்கு இங்க வந்து பகிர்ந்துட்டது எனக்கு ரொம்ப என்ன திடப்பட்டு பட வச்சது. சிறிய ஆரம்பம். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு சிறிய ஆரம்பம் உண்டு. இன்னைக்கு எனக்கு இது வந்து ஒரு சிறிய ஆரம்பம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஆரம்பிக்கும் போது வெங்கடேஷன் சொல்வேந்தர் வெங்கடேஷன் படையப்பா மூவியை பற்றி வந்து சொன்னார்கள். ஸோ நான் நினைக்கிறேன் இன்றைக்கு கொஞ்சம் ஒரு ஃபன் எலிமெண்ட் அண்ட்
ஆம், ஒரு என்ன சொல்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட்டுறதுக்காக ஒரு சில மூவிஸ் அண்ட் ஒரு சில பாடல்கள் உடைய வரிகளை எடுத்து ஆம், நம்ம சொல்வேந்தர்கள் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம், நம்ம வந்து இந்த திடீர் பேச்சு ஆரம்பிக்கலாம். ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எல்லாருடைய நேமும் இல்ல. ஏன்னா எனக்கு இது முதல் முறையா இருக்கிறனால எனக்கு எல்லாரையும் தெரியவும் இல்ல. அதனால வாலண்டியர்ஸ் கொஞ்சம் கை தூக்குனீங்கன்னா ஹெல்ப்பா இருக்கும். இல்லன்னா நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ ஸ்க்ரீன்ல எல்லாரையும் நான் கூப்பிட வேண்டியதா இருக்கும். கை உயர்த்துவீர்களா? ஓகே. எல்லாரும் கை உயர்த்திட்டீர்கள். முதலாக டோஸ்ட் மாஸ்டர் கேத்தரின் கை உயர்த்தினார்கள். அதனால முதலாக டோஸ்ட் மாஸ்டர் கேத்தரினுக்கு இருக்கக்கூடிய முதல் திடீர் பேச்சு. ஆம், வாழ்க்கையில் யாருக்கும் கேரண்டி இல்லை. வாழ்க்கையில் யாருக்கும் கேரண்டி இல்லை. இது ஒரு மூவியில் வரக்கூடிய ஒரு வாக்கு. உங்களுடைய சிந்தனை இதை குறித்து. டோஸ்ட் மாஸ்டர் கேத்தரின். நன்றி டோஸ்ட் மாஸ்டர் கேர்லின் அவர்களே. வாழ்க்கையில் யாருக்கும் கேரண்டி இல்லை, உண்மைதான். கேரண்டி என்பது நாளைய பொழுது, நாளைய நிமிடம், அடுத்த நாள், அடுத்த மாதம், அடுத்த வருடம் என்பதுதான் கேரண்டி. ஆனால் இன்று நம் கையில் இருக்கிறது, இப்பொழுது நம் கையில் இருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் அன்றன்றைய தினத்தையும், அன்றைய நொடி, அந்த பொழுதையும் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய சிந்தனையும் நம்முடைய சொல்லும் அதற்கேத்த மாதிரி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அது நம் வாழ்க்கையினுடைய தரத்தை நிர்ணயிக்கும். அடுத்த நிமிடம் அடுத்த நொடி நம் கையில் இருந்தால் அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். கரண்ட் அந்த நொடிப்பொழுது, இப்பொழுதை நொடிப்பொழுதை நாம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண வேண்டும். மன்னிக்கவும், இப்ப நொடிப்பொழுதை நாம் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். நன்றி. சூப்பராக சொன்னீர்கள் கேத்ரின் அவர்களே. நன்றி. உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி. அடுத்ததாக சொல்வேந்தர் பிரகாஷ் அவர்கள் தயாரா. சொல்வேந்தர் பிரகாஷ் அவர்கள் டைமிங் செய்வதனால் வேற யாராவது டைமிங் செய்ய முடியுமா? கேலக்ஸி A50 ஐயா, நீங்க 2 மினிட்ஸ் கொஞ்சம் டைமிங் வந்து பார்த்துக்கோங்க. சொல்வேந்தர் பிரகாஷ் அவர்களே, சொல்றதுக்கு கஷ்டம், ஆனால் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்றதுக்கு கஷ்டம், ஆனால் சொல்லாமல் இருப்பது ரொம்ப கஷ்டம். சொல்வேந்தர் பிரகாஷ், மியூட்டில் இருக்கிறீர்கள். சொல்வதற்கு கஷ்டம் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்வதற்கு கஷ்டம் என்று கூறினால் ஒருவர் மீது நாம் மிகுந்த மரியாதையுடன் இருக்கும்போது அவர்களிடம் அவர்களுடைய குறைகளையும் நமக்கு ஏற்பட்ட சிரமங்களையும் சொல்வதற்கு கஷ்டமாக இருக்கும். நாம் அதை உள்வாங்கிக் கொண்டு அமைதியாக இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். இதுதான் இப்போது உள்ள ஒரு தியானத்தை எதிர்நோக்கி இருக்கும் இந்த உலகம் அண்ட் யோகா தியானம் இந்த வகுப்புகளில் இருப்பவர்களை கேட்டால் இதுதான் கூறுவார்கள். சொல்லாமல் இருப்பது கஷ்டம் என்ற தலைப்பில் நான் பேச வேண்டும் என்றால், சொல்லாமல் இருப்பது கஷ்டம் என்பது ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அதை சொல்லாமல் இருந்தால் அந்த பிரச்சனையை தெரிந்து கொண்டவர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஆகவே நண்பர்களிடமோ அல்லது அந்த பிரச்சனை ஏற்பட்ட முக்கியமான நபர்கள், அதாவது அவர்களுடைய நட்பு வட்டாரங்களில் இந்த செய்தியை கூறிவிட வேண்டும். இல்லை என்றால் மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டு நமக்கு அதனால் ஒரு மனவியாதி கூட ஏற்படலாம். சொல்லாமல் இருப்பது. இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி பிரகாஷ் அவர்களே. அடுத்தபடியாக கெஸ்ட் ராகினி.
நீ யாருன்னு சொல்லாதே, உன் செயல் சொல்லணும். நீ யாரென்று சொல்லாதே, உன் செயல் சொல்லணும். நன்றி கேரலின் அவர்களே. மிகவும் அருமையான தலைப்பு. அதாவது வாழ்க்கை ஒரு பாடம். அந்த பாடம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அனுபவத்திலிருந்து ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு அனுபவமும் அவரவருக்கு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நம்மோடு எப்பொழுதுமே இருப்பவர்கள் உணரும் அனுபவங்களை நம்மால் உணர முடியவில்லை. ஏனென்றால் அனுபவங்கள் தனித்துவம் வாய்ந்தது. சோ இப்பொழுது நீங்கள் கூறின வார்த்தை, நம்ம கூடயே இருப்பவர்கள் அனுபவித்திருக்கலாம், சொல்லி இருக்கலாம், பலமுறை நமக்கு சொல்லி ஞாபகப்படுத்த முயற்சி செய்திருக்கலாம். அவர்கள் அனுபவத்தை மறுபடியும் நம்மளோடு பகிர்ந்து கொண்டு கற்றுக்கொள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அது நமக்கு விளங்காது. எப்பொழுது விளங்கும் என்றால் நமக்கு அந்த அனுபவம் வரும்போதுதான் விளங்கும். இப்பொழுது நீங்கள் கூறிய வார்த்தை இப்பொழுது என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு இருக்கும் அனுபவத்தோடு மிக பொருத்தமாக அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் நான் நினைப்பதை அப்படியே பேசக்கூடிய தன்மை என்னுடைய இயற்கையான தன்மை. பெரிதாக ஆலோசிக்காமல், பெரிதாக இந்த வார்த்தைகளை உபயோகித்தால் என்ன பலன், என்ன நடக்கும் என்று பெரிதாக யோசிக்காமல் பேசும் தன்மை என்னுடைய இயற்கையான தன்மை. ஆனால் அந்த தன்மை எல்லா இடத்திலும் எனக்கு நன்மை பயக்காது. எங்கெங்கு அது எனக்கு நன்மை பயக்கவில்லையோ அங்கங்கு நான் அந்த தன்மையை மாற்றிக்கொள்ள வேண்டும். மனிதன் என்றால் மாற்றம் வேண்டும். இந்த வாழ்க்கை வாழ்வதே நம்மை பற்றி நாம் ஆராய்ந்து நம்மை மெருகேற்றிக் கொண்டு நாம் முதலில் இருந்த இடத்திலிருந்து அதைவிட அந்த இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு செல்வதே இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்று நான் நினைக்கிறேன். சோ நீங்கள் கூறிய வார்த்தை, எப்பொழுதுமே நாம் பேசுவதை விட நம் செயல் பல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லும். சோ அது நிதர்சனமான உண்மை. அது மந்திரமாக கூட நாம் கொள்ளலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி ராகினி அவர்களே. மிகவும் அழகாக இந்த உங்கள் கருத்தை பரிமாறிக்கொண்டதுக்காக நன்றி. இப்பொழுது சொல்வேந்தர் ஜெயசங்கர் அவர்கள் கை உயர்த்திருக்கிறீர்கள். சொல்வேந்தர் ஜெயசங்கர். வணக்கம். வணக்கம் ஐயா. வாழ்க்கையில் 1000 தடைகள் அப்பா. வாழ்க்கையில் 1000 தடைகள் அப்பா. சொல்வேந்தர் ஜெயசங்கர். வணக்கம். வாழ்க்கையில் 1000 படிகள் அப்பா, அப்படித்தான் கேட்டுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் தடைகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாமே படிகள் தான். நான் வந்து பேசுறது கேக்குதுங்களா? ட்ரெயின்ல இருக்கிறேன், சென்னைக்கு வந்துட்டு இருக்கிறேன். நாளைக்கு மீட்டிங் கேக்குது இல்ல? பேசுறது கேக்குது இல்ல? கேக்குது ஐயா, கேக்குது. நீங்க சொன்ன அந்த டாபிக்கே எனக்கு வந்து தலைப்பே வந்து வாழ்க்கையில் 1000 படிகள் அப்படிதான் கேட்டுச்சு. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா தடைகள் அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. ஒருத்தருக்கும் ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு லைஃப்ல, இலக்கு இருக்கு. இலக்கு நம்ம வந்து நினைச்சவங்கெல்லாம் அடிச்சிட முடியாது. நம்ம வந்து ஜஸ்ட் சினிமா கிடையாது, பாடல்ல பெரிய கோடீஸ்வரர் அனுப்பிக்கலாம். அப்போ வந்து ஒருத்தரும் வந்து அவங்களுடைய இலக்கு அவங்களுக்கு வந்து பை மந்த் வந்து எனக்கு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நிர்ணயிக்கப்படும். அந்த இலக்கு வந்து மாற்றப்படும் அல்லது வந்து நம்மளுடைய இலக்கு என்னங்கிறத நம்ம சரியா தேர்ந்தெடுக்கிறது தான் முதல் படி. நம்மளுடைய லைஃப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா படிக்கட்டுகள் மேலே ஏறதுக்கு பல விதமான டைரக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு விஷயத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மள வந்து திசை மாற்றி இருக்கோம், நம்ம வந்து ராங் டைரக்ஷனுக்கு போயிருக்கிறாங்க. அதனால நம்மளுடைய இலக்கு என்னங்கிறது தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் முதல் இலக்கு, இரண்டாவது இலக்கு இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிறோம். இப்போ நிறைய படிக்கட்டுகள் இருக்கு, மெதுவா ஏறி போகலாம், முடியல கொஞ்சம் உட்கார்ந்து கூட எதிர்த்து போகலாம். அதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா வந்து தடைகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது.
சைக்காலஜி தலைவர் அவங்களே எப்படி வந்தாங்க அப்படின்னா பல படிகள் ஏறி தான் வந்தாங்க. ஸோ அவங்க பட்டு தெரிஞ்சுக்கிறத விட பாடம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான செய்யும். ஏன்னா நம்ம பட்டு தெரிஞ்சுக்கிறது நம்ம ஒருத்தருக்கு நம்மளுடைய அனுபவம். இன்னைக்கு தான் இயற்கை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டிங்கன்னா எல்லா துறையிலும் நான் சொல்லி கொடுத்துரும். என்ன பிரச்சனை நம்ம வந்து 99.9% வந்து எல்லா விஷயங்களும் தெரியும். அதனால அனைத்துமே வந்து எந்த வழியில போகணும் அப்படிங்கிறது தான் வந்து தெரியல. அதான் நம்ம வந்து நம்மளுடைய இலக்கு வந்து மீட் ஆச்சா, அதை நோக்கி தான் போறோமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே போனோம்னா குரூப் எடுத்துட்டு நேரத்துக்கு போய் சேர்ந்துருவோம். நன்றி. தேங்க்யூ. மிக்க நன்றி ஜெயசங்கர் அவர்களே. டைமர் ஐயா, இன்னும் நேரம் இருக்கிறதா இல்ல வைண்ட் அப் பண்ணணுமா? அஜெண்டாவில் விருந்தினர் பூங்குழலி அவர்களை கூப்பிடலாம். அப்புறம் மோட்டரோலா ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. வெரி குட் வெரி குட். ஓகே, விருந்தினர் பூங்குழலி அவர்களே அன்மியூட் செய்ய முடியுமா? சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அண்ணாமலை மூவியில் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு மந்திர சொல் அடங்கிய ஒரு அழகான பாட்டு உண்டு. அதே போல உங்களுடைய உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடித்தமான ஏதாவது ஒரு பாட்டு, அது எப்படி உங்க வாழ்க்கையை மாத்துச்சுதுன்னு கொஞ்சம் எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? வெற்றி நிச்சயம் பூங்கொழி அவர்களே. மாதிரி நிறைய பாடல்கள் உண்டு மேம். நான் கேட்டு வளர்ந்ததுல நிறைய பாடல்கள் வந்து வாழ்க்கை முறையை மாத்தினத்துக்கு நிறைய பாடல்கள் ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்கு. ஆனா நீங்க இப்போ திடீர்னு கேட்கவும் எனக்கு எந்த பாடல்ல குறிப்பிட்டு சொல்றதுன்னு தெரியல. ஓகே, நீங்க வெற்றி நிச்சயம் அது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை வச்சே நீங்க வந்து பேசலாம். வெற்றி நிச்சயம் இந்த தொடர் வந்து எல்லா இந்த 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 ரெண்டு எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான அங்கம் தான். அந்த வெற்றின்றது அவங்கவுங்க நிர்ணயிக்கப்பட்டு அந்த வெற்றி அடையிறதுதான். என்னோட வாழ்க்கையில வெற்றி முடிச்சதுதான் மேம். ஏன் அப்படின்னா முதல்ல யூஜி படிக்கும்போது இது போதும் அப்படின்னு நினைச்சது. அப்புறம் பிஜி படிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, பெண்ணுக்கு இவ்வளோ போதும் படிப்பு அப்படின்னு. அதனால பிஜி முடிச்சது அது போதும் அப்படின்னு நினைச்சது. அதுக்கப்புறம் எம்ஃபில் முடிக்கும் போது எல்லாரோட பெற்றோரோட உறவினர்கள் தாத்தா இதோட போதும் பிஹெச்டி படிச்சது. ஸோ என்னோட வாழ்க்கையில நிறுத்தி இது இல்ல வெற்றி, இன்னும் போய்கிட்டே இருக்கும், நம்ம நிறுத்துதான் வெற்றி அப்படின்றது அந்த பிஹெச்டி முடிச்ச பிறகு எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது. ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலயும் வெற்றி நிச்சயம். அதை வந்து நம்ம அந்த தொடரை வந்து நம்ம ஒரு மந்திரம் மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கணும் மனதுல அப்படின்றது எனக்கு தோணிக்கிட்டே இருக்கிற விஷயம். ஒவ்வொரு இதுலயும் ஒரு படிப்புக்கு அப்புறமும் ஒரு இடைவெளி வரும்போது நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது அது நடந்தது. சோ நம்ம என்ன செய்ய போறோமோ அதை வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, அந்த நினைப்புக்கு ஒரு சக்தி இருக்கு அப்படின்றது நான் என்னோட வாழ்க்கையில உணர்ந்தது. அதனால எல்லாரோட வாழ்க்கையிலயும் வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து நடக்கும். எப்படி நடக்கும்னா நம்மளோட செயல்களால மட்டும். அதுக்கேத்த செயல்களை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு நாள் வெற்றி நிச்சயம் அப்படின்ற தொடர் வந்து அப்படின்ற ஒரு 2 வாக்கியம் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் நடக்கும் அப்படின்றது நான் அனுபவிச்சது. நன்றி. மிக்க நன்றி பூங்கொழி அவர்களே.
ரொம்ப அழகாக உங்களுடைய அனுபவத்தை தொகுத்து சொன்னதுக்காக வந்து மிக்க நன்றி. டைமர் அவர்களே, எனக்கு இன்னும் நேரம் உள்ளதா? இன்னும் ஒரு கெஸ்ட் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். கூப்பிடலாமா? கூப்பிடலாம். ஓகே. மோட்டோரோலா எட்ஜ் 50 ஃபியூஷன். மிக்க மன்னிக்கவும், உங்களுடைய பேர் கொஞ்சம் சொல்ல முடியுமா? மோட்டோரோலா எட்ஜ் 50 ஃபியூஷன். அவர்கள் இல்லை என்று நினைக்கிறேன். சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களே, ஒரே ஒரு டாபிக் உங்களுக்கு தரலாமா? கொடுங்க. நன்றி ஐயா. நல்லதோர் வீணை செய்து புழுதியில் எரிவார் உண்டோ? சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களே. நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெட புழுதியில் எரிவாருண்டோ அப்படின்னு பாரதியாருடைய அருமையான தலைப்பை கொடுத்துருக்கீங்க. இந்த நல்லதோர் வீணைன்றத நான் இந்த சொல்வேந்தர் மன்றமா நான் உருவப்படுத்தி என்னுடைய பேச்சை தொடங்கலான்னு இருக்கேன். இந்த சொல்வேந்தர் மன்றன்றது அருமையான இசைகளை தரக்கூடிய அந்த வீணையை போல பல படிப்பினைகளை உங்களை தர்றதுக்கு தயாரா இருக்குங்க. இதை சரியா பயன்படுத்திக்காம எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த பணி இருக்கு, அந்த பணி இருக்கு அப்படின்னு நமக்கு நாமே சில காரணங்களை சொல்லி இதை தவிர்க்கிறது, இந்த கூட்டங்களை தவிர்க்கிறது, பொறுப்புகளை தவிர்க்கிறது, இதைத்தான் அதை வந்து பயன்படுத்தாம ஒரு நல்ல வீணைய, இசை தரக்கூடிய வீணைய புழுதியில எரிவறதுக்கு சமமானதுதான் நீங்க இந்த சொல்வேந்தர் மன்றங்களை சரியா பயன்படுத்தாது. இப்படி நான் உருவப்படுத்துறேன். யாராவது இதை செய்வோமா? ஒரு வீணைய புழுதியில எரிய தயாரா இருப்போமா? அதுக்கு ஒப்பான சொல்வேந்தர் மன்றங்களை அந்த அளவு அருமையான இசைகளையும் தரக்கூடிய வீணையை போன்ற சொல்வேந்தர் மன்றங்கள்ல இருந்து பல கருத்துக்கள் நமக்கு கிடைக்குது. எதுக்காக நம்ம பேசுறோம்? நம்ம பேசும்போது மக்களோட உறவாடுறோம். அதுல இருந்து சில இயக்குநீர்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஹார்மோன்கள், அந்த மகிழ்ச்சி ஹார்மோன்கள் இதெல்லாம் நமக்கு சுரக்குது. இது வந்து செரோட்டோனின், டோப்பமைன், இதெல்லாம் வந்து சாதாரணமா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்காது. சில இயக்குநீர்கள் அந்த ஹார்மோன்கள் இந்த மாதிரி நண்பர்களோட, இந்த மாதிரி நட்பு வட்டாரங்களோட இருக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும். அதை தரக்கூடிய இந்த சொல்வேந்தர் மன்றங்களை, இந்த மன்ற கூட்டங்களை நம்ம சிறப்பா பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தலைன்னா அதை வந்து நலங்கட புழுதியில் எரியக்கூடிய ஒரு வீணையை போலதான் நான் பாக்குறேங்க. நன்றி. மீண்டும் உடனடி பேச்சாளரிடம். மிக்க நன்றி எழிலரசன் ஐயா அவர்களே. மிகவும் அழகாக பதில் சொன்னதுக்காக மிக்க நன்றி. கடைசியாக ஒரே ஒரு டாபிக் சொல்வேந்தர் கவிதா அவர்களுக்கு. சரிங்க. நான் ஃபீனிக்ஸ் பறவையை போல் மீண்டும் வருவேன். ஃபீனிக்ஸ் பறவையை போல் மீண்டும் வருவேன். சொல்வேந்தர் கவிதா அவர்கள். மிக்க நன்றி. நீங்க அந்த பறவையை பத்தி எனக்கு தெரியல. ஆனா நான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புறேன். நான் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது நான் நிறைய அரியர் வச்சேன். ஒவ்வொரு அரியர் அப்பவும் என் மனசுக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, உனக்கு மட்டும்தான் இந்த புத்தகத்தை திரும்ப படிக்க ஒரு வாய்ப்பு. இது போல சொல்லி சொல்லியே என்னை நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன். இது வந்து நானு அதாவது பிஎஸ்சியில வந்து நான் நிறைய அரியர் வச்சு படிச்சேன். அதுக்கப்புறம் வந்து நான் எம்சிஏ படிச்சப்போ நான் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிறதுனால எல்லா ஆசிரியரும் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எம்சிஏல ஒரு 80+, எம்இல காலேஜ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் எம்டெக் பிட்ஸ் பிளானில பண்ணேன். ஆனா எனக்கு வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம அந்த அரியர் வச்சு படிச்சோம் இல்லையா, அந்த ஃபெயில் ஆகி அதுல இருந்து வெளியே வந்தோம் இல்லையா, அதுதான் எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணமா நான் நினைக்கிறேன். அதனால சக்சஸ் வந்து ஒரு சின்ன சந்தோஷமா இருக்கும். ஆனா ஃபெயிலியர் வந்து நம்ம லைஃப் லாங் லேர்னிங்கா இருக்கும். இதுதான் என்னுடைய அனுபவம். ஆனா நீங்க இந்த ஃபினிக்ஸ் அந்த பறவையை பத்தி எனக்கு தெரியல. ஏதோ சம்திங் வந்து ஏதோ ஃபெயிலியர்ல இருந்து கத்துக்கிறது பத்தி தெரியுது. அதனால வந்து என்னுடைய ஃபெயிலியர் நான் எப்போதுமே அததான் என்னோட ஃபெயிலியரை தான் நான் ஒரு பெரிய சக்சஸா நினைக்கிறேன். சென்னை தமிழ் சொல்வேந்திர மன்றம் ஒவ்வொரு உறுப்பினரும் கால் பண்ணும்போது, ஐயோ சனிக்கிழமையா ஆபீஸ் இருக்கும்பாங்க, ஞாயிற்றுக்கிழமையா ஒரே ஒரு நாள் தான் இருக்கும்பாங்க, ஆன்லைன்லலாம் அட்டென்ட் பண்ணா அந்த ஒரு எஃபெக்டே இருக்காதும்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும்
எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு இப்போ ஒரு 10-15 பேர் நம்ம இத பாசத்தோட இது வந்து ஒரு யாருன்னே தெரியாது. இப்போ எழிலரசன் சார் கிட்ட ஒரு பாசம் இருக்கு. கேத்ரின், கரோலின், ராகினின் ஒரு சொல்வேந்தருங்கிற ஒரு பாசத்தால நம்மலாம் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதுவே வந்து ஒரு பெரிய சந்தோஷமா நாங்க கருதுறோம். மிக்க நன்றி நீங்க கொடுத்த ஒரு அருமையான தலைப்புக்கு. சூப்பர். கவிதா மேடம் மிகவும் அழகாக சொன்னதுக்காக நன்றி. ஃபீனிக்ஸ் பறவை என்கிறது கிரீக் மித்தாலஜியில் ஒரு பறவை. அது எரிந்து சாம்பலாய் மீண்டும் அந்த சாம்பலில் இருந்து உயிர்த்தெழுந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகக்கூடிய ஒரு மித்தலாஜிக்கல் ஒரு பறவை. அது போல நீங்க கொஞ்ச நேரம் நான் செலவழிச்சதுல இந்த சொல்வேந்தர் சங்கத்தை நீங்க எப்படி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோட இவ்வளவு தூரத்துக்கு நீங்க எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று ஒரு ஃபீனிக்ஸ் பறவையை போல நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்மால் பிகினிங்ஸ் ஆரம்பித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததுக்காக மிக்க நன்றி. மீண்டும் டோஸ்ட் மாஸ்டர் ஆஃப் த டே கையில் ஸ்டேஜை ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி மேடம். இன்றைய கரோலின் மேடம் அவர்கள் தனது கேள்விகளை மிக அற்புதமாகவும் அழகாகவும் பேசி நம்மளுடைய தமிழ் சொல்லுவந்தர்களை மிக அற்புதமாக சிந்திக்க வைத்தார்கள். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றி வணக்கமும் கூட. இன்றைக்கு பேசுறப்போ மேடம் சொன்னாங்க எண்ணம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, எண்ணம் தான் நம்ம அப்படின்னு. எண்ணம் ஒரு சில செயல்ல நம்ம அந்த எந்த எண்ணம் எந்த சாதனை எதை நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல இருந்தோம் அப்படின்னா அது இயற்கையாவோ இல்ல வந்து ஏதோ ஒரு அடிப்படையிலோ இல்ல காந்தப்புலம் பவர்கள் மூலமாவோ ஏதோ ஒரு அடிப்படையில நம்மளுக்கு அந்த கண்ணோட்டத்தை தான் எதை நினைக்கிறோமோ எதை பத்தி அதிகமா நம்ம ஆசைப்படுறோமோ அது நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம் கேட்போம். இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலாவும் சொல்லலாம், இல்ல எப்படி வேணா சொல்லலாம். இந்த கண்ணோட்டம் வந்து இந்த உலகம் ஃபுல்லா இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாவே இருக்கு. நம்ம நினைக்கிற விஷயத்த அடையணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கான முயற்சி பண்ணணும், அதுக்கான பயிற்சி செய்யணும். அந்த பயிற்சி நம்ம முயற்சியும் சரியா செஞ்சாலே நம்மளால அதை செயல்படுத்த முடியும். முழு தைரியத்தோட முழு நம்பிக்கையோட நம்ம பண்ணாலே அதை செயல்படுத்த முடியும். அதுதான் நம்மளுடைய முயற்சி வந்து என்னைக்குமே வீணாகாது. அது பெரிய சாதனையில போய் முடியும். நம்ம முயற்சி மட்டும் பண்ணிட்டு பயிற்சி செய்தா போதும், அது சாதனையில போய் முடியும் அப்படின்ற சொல்லிட்டு அடுத்ததாக இன்றைய மதிப்பீடு அலுவலுக்காக திரு எழிலரசன் அவர்களை மேடை அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். திரு எழிலரசன் அவர்கள் மதிப்பீடு அலுவலு திரு எழிலரசன் அவர்கள். நன்றி நெறியாளர் அவர்களே. சூர்யா அவர்களே நன்றி. அடுத்ததா மதிப்பீட்டு அங்கத்துக்கு வரோம். மதிப்பீட்டு அங்கத்துல 3 அங்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பேசணும். அதை பத்தி திருப்பி சொல்ல தேவையில்லை. உடனடியா நம்ம வந்து ஆயத்த உரைகளுக்கான மதிப்பீடுக்கு போயிடுவோம். ஆயத்த உரைகளுக்கு ஆன மதிப்பீடுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு 2 பேர் கன்னி பேச்சு வழங்கியிருக்காங்க. எப்பவுமே வழக்கமா கன்னி பேச்சு வழங்குறவங்களுக்கு நம்ம வந்து பாராட்டுகளை தெரிவிப்போம். நேரடி கூட்டங்கள்ல எல்லாரும் எழுந்து நின்று அவங்கள மட்டும் உட்கார வச்சு எல்லாரும் வந்து கைத்தட்டுவோம். இது வந்து சொல்வேந்தர் மன்றத்துல உள்ள ஒரு நடைமுறை. இத இணைய வழியில நம்ம செய்ய முடியாதுன்றதுனால எல்லோரும் அவங்களுடைய ஒலி வாங்கிய இயக்க நிலைக்கு கொண்டு வந்து அவங்க காதுபடும்படியா நம்மளுடைய கரவொலிகளை அவங்களுக்கு செலுத்தணும். அதுக்கப்புறம் சூர்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். சரிங்களா? எல்லாரும் அவங்களுடைய ஒலி வாங்கிய இயக்க நிலை கொண்டு வாங்க. நான் 3ன்னு சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். சூர்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சரிங்களா? 1 2 3. சூர்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்தபடியா இன்னொரு கன்னி பேச்சு வழங்கின கேத்ரின் இல்லைங்களா? கேத்ரின் வழங்கினாங்க இல்லையா? கேத்ரின் பாலமுருகன். சூர்யா அவர்கள் வந்து நாளின் சொல்வேந்தர். பாலமுருகன் அவர்களும் கேத்ரின் அவர்களும் கன்னி பேச்சு வழங்கினார்கள். பாலமுருகன் மன்னிக்கவும் பாலமுருகன் அவங்க கேத்ரின் 2 பேரும் கன்னி பேச்சு வழங்கினாங்க இல்லையா? பாலமுருகனுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லணும். 1 2 3.
பாலமுருகன் அவர்களுக்கு பாலமுருகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பாலமுருகன் அவர்களுக்கு பாலமுருகன் வாழ்த்துக்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியா கேத்ரின் அவர்களுக்கு 1 2 3 கேத்ரின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கேத்ரின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பான ஆயத்த உரைகள். ஒரு சிறு தொடக்கமான எந்த ஒரு முயற்சியும் வீணாகாது அப்படின்ற மன உறுதியோட சாதனை படைக்கிறதுக்காக இந்த வார இறுதியில் தமிழோடு பயணிக்க பயனுள்ள வகையில் பொழுதை கழிக்க இங்க கூடியிருக்கிற சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அடுத்தபடியா மதிப்பீட்டுக்குள்ள போவோம். பாலமுருகன் அவர்கள் வழங்கிய கன்னி பேச்சுக்கு மதிப்பீடு செய்யறது நான் தான். அடுத்தது அவருடைய மதிப்பீடா நேரக்காப்பாளர் அவர்களே அவருடைய மதிப்பீட்டு உரையை நான் ஆரம்பிக்கிறேன். பிரகாஷ் அவர்களை ஆரம்பிங்க ஐயா. என்னுடைய இலக்க பேச்சாளர் பாலமுருகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்மளுடைய கைத்தட்டு மூலமா தெரிவிச்சிட்டோம். எப்பவுமே அருமையான ஒரு தொடக்கம்னா ஒரு செய்யுளை சொல்றதுங்க. அதை ரொம்ப சாதுரியமா கையாண்டார். ஒரு செய்யுளோட ஆரம்பிச்சார். ரொம்ப சிறப்பான தொடக்கம். எல்லாருடைய கவனத்தையும் அருமையா சுண்டி இழுக்கும் வகையில இருந்தது. தமிழ் வணக்கத்தோட ஆரம்பிச்சிங்க. அது மூலமா தமிழ் மேல உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்குன்றதை நல்லா புரிஞ்சுக்க முடியுங்க. இன்னும் ஒரு சிறப்பான விடயம் என்னன்னா, எழுந்து நின்று பேசுனீங்க. அருமை. சில பேர் இந்த காணொலி மூலமா பேசுறோம், உட்காந்துக்கிட்டே பேசுவோம் அப்படின்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி தேவையில்லை. எழுந்து நின்னீங்க பாருங்க. வாழ்த்துக்கள். அங்கவே உங்களுடைய தைரியம் வெளிப்பட்டுச்சு. சிறப்பு. பெரம்பூர் கரும்பூர் அப்படின்னு சில எதுகை மோனைகள் எல்லாம் பயன்படுத்துனீங்களா? ரொம்ப சிறப்பா இருந்தது. முதல் உரையிலே இப்படி கட்டமைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க உரை கட்டமைப்புல ஒரு சிறந்த இடத்தை பெறுவீங்கன்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. கைகளை நல்லா பயன்படுத்துனீங்க. கைகளின் பயன்பாடு பல இடங்கள்ல சிறப்பா இருந்தது. அது எங்க சரியில்லைன்றதை நான் பின்னாடி சொல்றேன். ஒரு வரிசை கிரகமா உங்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லிட்டு வந்தீங்க. எங்க படிச்சீங்க, எப்படி என்னன்றத. அது ஒரு உரை கட்டமைப்புக்கான சிறந்த அம்சமா இருந்தது. சிறப்பு. அதை தொடருங்க. தெளிவான உரை. உங்களுடைய குரல் வளம் அருமையா இருந்தது. கணீர் என்ற குரலோட பேசுனீங்க. நீங்க முடிக்க போறீங்கன்றது எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுது. அதை ஒரு பொறுமையா அழகா இறக்கி நீங்க முடிக்க போறீங்கன்றத பார்வையாளருக்கு அருமையா அறிவிச்சுங்க. அது ஒரு சிறப்பான முடிவு. அருமை. அப்படிதான் இருக்கணும் ஒரு முடிவுன்னா. என்னதான் சிறப்பான விடயங்கள் இருந்தாலும் கன்னி பேச்சுல அதிகமா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் ஒரு சின்ன பரிந்துரைகளா நான் சொல்றேன். சில இடங்கள்ல கைகளை கோத்துக்கிட்டு இருந்தீங்க. கைகளை கோக்கிறது ஒரு தன்னம்பிக்கை குறைவா கருதப்படும் பேச்சுல. அதை மட்டும் தவிர்த்துக்குங்க. அதை இயல்பா செய்யறீங்களா, தெரிஞ்சு செய்யறீங்களான்ற தவிர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அருமையா இருக்கும். ஒரே இடத்துல நின்று பேசணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நகரலாம். இங்கேயும் அங்கேயும் நகரலாம். சிறப்பு. குறிப்புகள் பயன்பாடு கன்னி பேச்சுல அனுமதி உண்டு. நீங்க அதை சிறப்பாவே கையில வச்சு பார்த்து இல்ல பயன்படுத்திருக்கலாம். நீங்க இடையில போயிட்டு பாக்குறது உங்களை எங்களால பார்க்க முடியல. அதை நீங்க வெளிப்படையாவே செஞ்சிருக்கலாம். தப்பு இல்லை. சொல்லிட்டு செய்யலாம். அது கூடுமான வரைக்கும் சில இடங்கள்ல உங்களுக்கு நகைச்சுவைக்கான வாய்ப்புகள் இருந்தது. கொஞ்சம் அப்படி அதை அள்ளி தெளிச்சு விடுங்க. நல்லா இருக்கும். நான் ஒரு பகுத்தறிவாளன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அழுத்தம் கொடுங்க. நல்லா நீங்க பகுத்தறிவாளன் இல்லையா? நல்லா அழுத்தி சொல்லுங்க. அதான் நல்லா இருந்திருக்கும். இந்த பெரம்பூர் கரும்பூர் இதெல்லாம் எதுக்கே மோனையா இருக்கும்போது அப்படி கொஞ்சம் பெரம்பூர் கரும்பூர் அப்படின்னீங்கன்னா இனிக்கும். அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும். இன்னும் ஒரே ஒரு பரிந்துரை. புகைப்பட கருவியினுடைய ஆடியோ பார்த்து பேசுங்க. அந்த லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை பார்த்து பேசுனீங்கன்னா இந்த மாதிரியான இணைய வழி கூட்டங்களுக்கு ரொம்ப உங்களை பார்க்குற மாதிரியா இருக்கும். எங்களுக்கு இந்த சின்ன சின்ன பரிந்துரைகளை நீங்க உட்படுத்தினா உங்களுடைய எதிர்கால பேச்சுகள் இன்னும் சிறப்பா இருக்குன்றது என்னுடைய பரிந்துரைகளா சொல்லி உங்களுடைய அடுத்தடுத்த உரைகள் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன். நன்றி. அடுத்தபடியா கேத்ரின் அவர்களுடைய உரையை மதிப்பீடு செய்யறதுக்காக கரோலின் இருக்காங்க இல்லையா? கரோலின் அவங்களுடைய உரையை மதிப்பீடு செய்யறாங்க இல்லையா? கரோலின் அவர்களே வாங்க. கேத்ரினுடைய உரையை நீங்க மதிப்பீடு செய்யலாம். இணைய மேடை உங்களிடம். நன்றி நடுவர்களே. என்னுடைய டார்கெட் ஸ்பீக்கர் சொல்வேந்தர் கேத்ரின் அவர்களுடைய
ஐஸ் பிரேக்கர் ஸ்பீச்சை தந்து விட்டார். இந்த ஸ்பீச் ஒரு மெம்பர் ஐஸ் பிரேக் செய்து அந்த மீட்டிங்கில் தமிழில் முதல் முறையாக அவர்கள் பேச வேண்டும் என்று அவர்கள் வந்து முன் வந்திருக்கிறார்கள். அதுக்கே மிக்க பெரிய பாராட்டுகள் கேத்ரின் அவர்களே. உங்கள் சிறிய பிராயம், உங்களுடைய பள்ளி தோழிகள் அந்த அனுபவங்களை வந்து மிக அழகாக சொல்லும்போது நாங்கள் எல்லாரும் எங்களுடைய பள்ளி காலங்களுக்கு சென்று திருப்பி வந்து இருக்கிறோம். ரொம்ப ஒரு பயங்கர அரிய மற்றும் ஒரு இனிமையான அனுபவத்தை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். உங்களுடைய ஃப்ரெண்டை 40 வருஷத்துக்கு அப்புறமாக ஒரு வேலை ஸ்தலத்தில் வச்சு சந்திக்கக்கூடிய அந்த அனுபவம் ஒரு ரொம்ப டீப்பான, ரொம்ப சென்சிட்டிவான, ரொம்ப ஹாப்பியான ஒரு அனுபவம். அதையும் மிக அழகாக சொன்னீர்கள். இந்த ப்ராஜெக்டை இந்த லெவல் 1 இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை நீங்கள் வெற்றியாக செய்தமைக்காக மிக்க சந்தோஷத்தோட உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி ஒரு சில சஜஷன்ஸ் உங்களுக்கு எப்படி இந்த பேச்சை நீங்கள் இன்னும் அதிக மேன்மையோட, அதிக இன்ட்ரெஸ்டோட, அதிக ஆர்வத்தோட நீங்க எப்படி சொல்லலாம் என்று ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது உங்களுடைய சொந்த கதை. இதை நீங்கள் எந்த ஆர்டரில் வேண்டும் என்றாலும் நீங்கள் சொல்லலாம். இப்போ ஃபுல்லாய் எல்லா ஸ்டேஜஸ்க்கும் நீங்கள் போகணும் என்று இல்லை. ஒரு ஐஸ் பிரேக்கர் ஸ்பீச்சில் ஒரு இன்சிடென்ட்டை எடுத்து அது முழுமையாக அழகாக அந்த ஃப்ரெண்டை நீங்கள் மீட் பண்ணது, ஒரு சில கான்வர்சேஷன்ஸ் உங்கள் நடுவில் இருந்தது, எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க, உங்களுடைய அனுபவம் எவ்வளவு ஸ்பெஷலாயிட்டு இருந்தது அப்படின்னு அதை இன்னும் கூடுதலாக நீங்கள் தொகுத்து எங்களுக்கு வழங்கியிருக்கலாம். அதாவது நீங்கள் பார்த்தது, நீங்க கேட்டது, நீங்க ஃபீல் பண்ணினது எல்லாத்தையும் நீங்கள் வார்த்தைகளில் தொகுத்து நீங்கள் வழங்கியிருந்தீர்களா இன்னும் மேன்மையாக இருந்திருக்கும். நீங்களும் ஐ கான்டாக்ட் கொடுக்கும்போது லென்ஸை ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சாக இருக்கிறபடியால் அந்த கேமராவுடைய லென்ஸில் உங்களுடைய கவனம் இருந்தால் நீங்கள் ஆடியன்ஸுக்கு ஐ கான்டாக்ட் கொடுக்கறதாக இன்னும் ஒரு பர்சனல் ஒரு கனெக்ட் இருக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். மித்தபடி உங்களுடைய மற்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினதுக்காக மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. ஓவர் டு யூ, ஜெனரல் எவாலுவேட்டர். நன்றி கரோலின் அவர்களே. மிகச் சிறப்பான மதிப்பீடு. அவங்களுடைய மதிப்பீட்டிலிருந்து அவங்களுடைய அனுபவம் நன்றாக தெரிகிறது. சரியா எதை சொல்லணுமோ அதை சொன்னாங்க. அவங்களுடைய பரிந்துரைகளை ஏற்று எதிர்கால உரைகளை செயல்படுத்துங்க. சிறப்பு. அடுத்தபடியா நம்மளுடைய அடுத்த அங்கம் பொறுப்பாளர்களுடைய அறிக்கையை பெறணும். ரொம்ப இறுக்கமா போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது நம்மளுடைய கூட்டம். எனக்கு ஒரு செய்தி ஒண்ணு வந்தது, அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஒரு கேள்வி உங்களுக்கு. அந்த செய்தியில வந்த கேள்வி என்னன்னா, மண்டை ஓட்டின் பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தேர்வுல கேள்வி கேட்டிருக்காரு. அதுல என்ன பதில் என்னென்ன பதிலா இருக்கலாம்? அந்த மாணவர் ஒரு பதில் எழுதியிருக்காரு. பார்த்த உடனே சிரிச்சுட்டேன் நான். இந்த மாணவர் என்ன எழுதியிருக்காருன்னா, மண்டை ஓட்டின் பயன்கள் 1, நாம் தும்பும் போது மூளை வெளியே விழாமல் இருக்க பயன்படுகிறது. 2வது பயன் என்னன்னா, சூனியம் வைக்க பயன்படுகிறது. இப்படி 2 பயன் எழுதியிருக்காரு. பார்த்த உடனே சிரிச்சுட்டேன். அதான் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி. அடுத்தபடியா நம்முடைய பொறுப்பாளர்களுடைய அறிக்கைக்கு போயிடலாம். முதல் பொறுப்பாளர் அறிக்கையா நம்ம நேர கணக்காளர் சொல்வேந்தர் பிரகாஷ் அவர்களிடமிருந்து அவருடைய அறிக்கையை வாங்கிடலாம். பிரகாஷ் அவர்களே உங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிங்க.
வணக்கம் எழிலரசன் அவர்களே. இன்றைய நேர கணக்காளராக எனது பணி நேரத்தை கணக்கிட்டு இருக்கிறேன். முதலாவதாக கல்வியியல் அமர்வு. அன்னதாதா 10 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டார். முழுமையாக அவர் முடிக்கும் போது 10 நிமிடங்கள் முடிந்துவிட்டது. அடுத்ததாக கன்னிப்பேச்சு பாலமுருகன் 5 நிமிடம். பாலமுருகன் 5 நிமிடம், கேத்ரின் 6 நிமிடம் எடுத்துக்கொண்டார்கள். இருவருமே கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் பேச்சை முடித்து விட்டார்கள். அடுத்ததாக உடனடி பேச்சு. கேத்தரின் 1 நிமிடம், ராகினி 2 நிமிடம், ஜெய்சங்கர் 2 நிமிடம் 30 செகண்ட் 30 நொடிகள், பூங்குழலி 2 நிமிடம் 30 நொடிகள், எழிலரசன் ஐயா அவர்கள் 1 நிமிடம் 30 நொடிகள், கவிதா மேடம் அவர்கள் 1 நிமிடம் 45 நொடிகள். அடுத்ததாக மதிப்பீடு. எழிலரசன் ஐயா அவர்கள் 4 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டார்கள் பாலமுருகன் மதிப்பீட்டை கூறும்போது. கரோலின் அவர்கள் 3 நிமிடம் 30 நொடிகள் எடுத்துக்கொண்டார்கள் கேத்தரின் அவர்களின் உரையை மதிப்பீடு செய்யும் போது. இதுவே எனது நேரக்கணக்காளராகிய என்னோட அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். நன்றி நன்றி நேர கணக்காளர் அவர்களே. இருக்கிறதுலே மிக சிரமமான பணி நேர கணக்காளர். நம்ம எல்லாரும் கூட்டத்தில் இருக்கிற கருத்துக்களை கவனிப்போம், அவர் நேரத்தை மட்டுமே கவனிச்சிட்டு இருப்பாரு. அவரு நேர கணக்காளரோட பணி ரொம்ப சிரமம், எனக்கு தெரியும். அது உங்களுடைய பணிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியா நம்முடைய உரிச்சொல் கணக்காளர் கவிதா அவர்கள் எடுத்துட்டாங்க இல்லையா அந்த பணியை? ஆமாங்க ஐயா. கவிதா அவர்களே, உங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கலாம். மிக்க நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. இன்று பேச்சாளர்கள் அனைவரும் நிறுத்தி நிதானமாக பேசியதால் உரிச்சொல்லானது மிகவும் தவிர்க்கப்பட்டது. சொல்வேந்தர் கேத்தரின் அவர்கள் பேசும்பொழுது ஆ என்பதை 5ற்கு மேல் பயன்படுத்தினார், என்பதை 5ற்கு மேல் பயன்படுத்தினார், சோ என்பதை 3 முறை, என்பதை 1 முறை. மதிப்பீடின் போது சொல்வேந்தர் எழிலரசன் அவர்கள் ஆ என்பதை 2 முறை பயன்படுத்தினார். மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் கரோலின் அவர்கள் ஆ என்பதை 5ற்கு மேல், என்பதை 2 முறை பயன்படுத்தினார். மற்ற பேச்சாளர்கள் அனைவரும் எந்த ஒரு விதமான அசைச்சொல்லும் பயன்படுத்தவில்லை. அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. மேடையை பொது மதிப்பீட்டாளர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி நன்றி. சிறப்பான கணக்கெடுப்பு. ஆத்துல போடுறாலும் அளந்து போடுன்னு சொல்லியிருக்காங்க. எதுவா இருந்தாலும் ஆ சொன்னாலும் சொன்னாலும் எண்ணிடணும். அதை எண்ணினாதான் அடுத்த தடவை குறைக்க முடியும். அதுக்கு தான் எண்றது. அடுத்த தடவை குறைக்க முயற்சி பண்ணுவோம். அடுத்தபடியா இலக்கணவாணர் ராகினி அவர்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கலாம். ராகினி அவர்களே. நன்றி எழிலரசன் அவர்களே. எனது வேலை என்னவென்று எனக்கு தெளிவாக தெரியவில்லை, ஆனால் முடிந்ததை நான் செய்திருக்கிறேன். பாலமுருகன் அவர்கள் பேசும்போது எனக்கு தனி சிறப்பாக தெரிந்த 2 சொற்றொடர்கள். ஒன்று திருக்குறள், மருந்தென வேண்டாம் என்று அந்த திருக்குறள். அதாவது அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயமாக இருந்தாலுமே அதை நம்ம பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறதற்கு நமக்கு திரும்ப 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 அது நம்மளை வந்து சேர வேண்டும் பல சோர்சஸ் மூலமாக. ஸோ அதற்கு பின் அவருடைய பள்ளியின் பெயர் இதுவரை நான் அந்த மாதிரி ஒரு பள்ளியின் பெயரை கேள்விப்பட்டதில்லை. அது ரொம்ப சிறப்பாக தெரிந்தது. கேத்தரின் அவர்கள் பேசும்போது கருத்து எனக்கு என்ன சிறப்பாக தெரிந்தது என்றால், அனுபவங்கள் மூலம் கிடைக்கும் புத்துணர்வு. பொதுவாக இந்திய குடும்பங்களில் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வரையறை, இந்த வயதில் இதை முடிக்க வேண்டும், இந்த வயதில் வேலைக்கு செல்ல வேண்டும், இந்த வயதில் இதை செய்ய வேண்டும், இல்லை என்றால் அந்த ஒன் ஷூ ஃபிட்ஸ் ஆல் அதில் வரவில்லை என்றால் அவர்களை இந்த சமூகம் வந்து மதிக்க தவறுகிறது. ஆனால் அவர்களுடைய பேச்சில் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வரையறை இல்லாத போது, அதில் நம்ம ஃபிட் செய்து கொள்ள முயற்சி செய்யாத போது நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான புது அனுபவங்கள் கிடைக்கும். அந்த கருத்து அவருடைய பேச்சிலிருந்து கிடைத்தது.
நன்றி. நன்றி நன்றி இலக்கணவாணர் அவர்களே. முதல் முறை பொறுப்பேற்றிருந்தாலும் உங்களுக்கான பணியை செஞ்சீங்க. இலக்கணவாணரா நீங்க வந்து அந்த இன்றைய சொல் இருக்கு இல்லைங்களா, சாதனை, அதை யார் யார் எத்தனை முறை பயன்படுத்தினாங்க அப்படின்றத நீங்க எண்ணி சொல்லணும். அது வந்து உங்களுடைய அடுத்தபடியான ஒரு பணி. அடுத்தபடி நீங்க சொன்னீங்க சிறந்த சொலவடைகள் சொற்றொடர்கள் யார் யார் பயன்படுத்தினாங்களோ அதை கணக்கெடுத்து சொல்றது, ஆங்கில சொற்கள் கலந்தா அதை சொல்றது. இதுதான் உங்களுடைய பணி. இருந்தாலும் நீங்க வந்து சிறப்பா செஞ்சீங்க, முதல் தடவை எடுத்து செஞ்சதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்தபடியா நம்ம பொறுப்பாளர் அறிக்கையை கவனகரட்டிருந்து பெற்றுவோம். சொல்வேந்தர் பாலமுருகன் அவர்களே, கேள்வி கணக்குல தொடுங்க. எங்க இருக்கீங்க, வாங்க. ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? தயார், வாங்க. எல்லாரும் தயாரா? ஓகே ஓகே. முதலில் எழிலரசன் கத்தாரில் எத்தனை வருடங்கள் இருக்கிறார்? எத்தனை வருடங்களாக இருந்து கொண்டிருக்கிறார்? 25 வருடங்கள். யார் கூறியது? வெங்கடேஸ்வரன். வெங்கடேசன். அவர் எந்த மாதிரியான ஆலையில் பணிபுரிகிறார்? கெமிக்கல். கத்தார் கெமிக்கல் லிமிடெட். ராகினி அவர்களுக்கும் நன்றி. அனது இன்னொருத்தர் யார் சொன்ன? வெங்கடேஸ்வரன். வெங்கடேசன். ராகினிக்கு எத்தனை ஆண் குழந்தைகள், எத்தனை பெண் குழந்தைகள்? 2. ஓகே. 2 பெண் குழந்தைகள். 2 பெண் குழந்தைகளா? 2 பெண் குழந்தைகளா? 2 பெண் குழந்தைகள். உங்கள் கேள்வி சஞ்சீவி, கெரோலின் சஞ்சீவி, அவங்க எத்தனாவது மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்க? அவங்களோட முதல் மூணாவது மீட்டிங். ராகினி சரியாக கூறினார். 2வது. சூப்பர் ஸ்டார் நடித்த படத்தின் பெயரை கூறியது யார்? கெரோலின். படையப்பா என்ற படத்தின் பெயரை யார் கூறியது? கெரோலின் அவர்கள். யாரு? கெரோலின் கூறினார், ஜெய்சங்கர் அவர்களும் கூறினார். ஓகே, முதலில் கூறியது வெங்கடேஸ்வரன். ஓகே, நன்றி ராகினி. அஞ்சு மணி நேரம் படிப்பார். அவர் யாரு நம்ம குரூப்ல? அன்னதாதா. வெங்கடேஷ். சூப்பர் வெங்கடேஷ். முரளி மனோகர் எங்க இருக்கிறாரு? ஹைதராபாத். சூப்பர். கேத்ரின். நம்ம உறுப்பினர்கள் எண்ணிக்கை தெரியுமா? 25. நன்றி. கேத்ரின் எந்த ஊரை சேர்ந்தவங்க? அமெரிக்கா. கேத்ரின் எந்த ஊரை சேர்ந்தவர்? இல்ல. தூத்துக்குடி. தூத்துக்குடி. ஓகே, ஒரு க்ளூ சொல்றேன். வெளியில போகும்போது வீட்டை பூட்டிட்டு போவோம். திண்டுக்கல். கேத்ரின் 12 முடிக்கிறதுக்குள்ள எத்தனை வாட்டி எத்தனை டைம்ல ஸ்கூலை மாத்தினாங்க? 9 வாட்டி மாத்திட்டாங்க. ஓகே, அவங்க எந்த வகுப்பு தோழியை அவங்க அலுவலகத்துக்கு மீட் பண்ணாங்க? ராகினி சூப்பர். நம்ம மீட்டிங்ல நடுவுல ஒருத்தர் போயிட்டாரு. அவர் யாருன்னு தெரியுமா? முதலா போனவர். அன்னதாதா அவர்கள்.
அதான். மொத்தம் எவ்வளவு பேர் இருந்தாங்க? 12. 14 பேர். அதிகப்படியா 13 பார்த்தேன். ஓகே, 15. இப்பொழுது 15 வாழ்க்கையில யாருக்குமே கேரண்டி இல்லை. இதை சொன்னவங்க யாரு? யாருக்காக வந்தது அந்த உடனடி பேச்சு? பூங்குழலி கேத்ரின் அவர்களுக்கு. ராகினி கலக்குறீங்க. நீ யார் என்று சொல்லாதே, உன் செயல் சொல்லணும். அதை பத்தி யார் பேசினாங்க? ராகினி நீங்க சொல்லக்கூடாது. ராகினியே சொல்லக்கூடாது. எங்க அப்பா ராகினி தான் பக்கத்துல இல்ல. பேசுனாங்க. ராகினி பேசுனாங்க. ராகினி பேசு. டொப்போமைன் அப்படின்னு யார் சொன்னாங்க? டொப்போமைன். எழிலரசு. 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 சூப்பர் guys. சாதனை படைக்கிறதுக்கு இது ரெண்டு பண்ணணும்னு சொன்னவர் யார்? என்ன பண்ணணும்னு சொன்னார்? சாதனை வேணும்னா இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னவர் யாரு நம்ம கூட்டத்தில்? சூர்யா அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்? பயிற்சி, திருத்தொடக்கம். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் சாதனை கிடைக்கும். அருமை ராகினி அவர்களே. ஓகே, நம்ம நடுவில் பேசும்போது நம்ம கவிதா மேடம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு புக் இப்படி வச்சாங்க. அந்த புக்ல என்ன பூச்சி இருந்தது, என்ன படம் இருந்தது? இப்படி தெரியல. ப்ளூ கலர் அட்டை. இது ப்ளூ என்னோடது. அவங்க இப்ப காட்டு ப்ளூ. அதுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வைத்துச்சு. வண்ணத்து பூச்சி. சூப்பர். ஓகே, நம்ம டைரக்டர் கௌதம் சொல்லுவார், ஒரு நிறைய பார்த்துருப்பீங்க. நான் பார்த்தது, நான் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை இங்க யார் யூஸ் பண்ணாரு? அதே மாதிரி ஒரு டோன்ல இவங்க யூஸ் பண்ணது யார்? பார்த்துருக்கீங்க தானே? டைரக்டர் கௌதமன் ஒரு ஆடியோ ஒன்று வரும். நான் கேட்டது இது சொல்லிட்டு ஒரு ஆடியோ வரும். அதே டோன்ல கரோலின். எஸ், கரெக்ட். அப்ப நான் இறுக்கமா இருந்தபோது என்னை இலக்கிய வச்சது யாரு? எழிலரசு. என்ன சொல்லிட்டு வச்ச? அருமையா இருக்கு. நான் இறுக்கமா இருந்தேன், பேசாம நிறைய பேர் சிரிக்காம இருந்தோம். அப்புறம் அவர் நகைச்சுவை வந்து இலக்கமாயிடுச்சு. நன்றி எழிலரசன். நான் எத்தனை நிமிஷம் பேசினேன்னு பிரகாஷ் சார் சொன்னார். 6 நிமிடங்கள். 6 நிமிடங்கள், 5 நிமிடங்கள், 5 நிமிடங்கள். ஏதாவது ஒரு பதில்? 5. சரி, அவ்வளவுதான். இது வரைக்கும் கரெக்டா எல்லாரும் சொன்னீங்க. ராகினி, நீங்க அதிக மதிப்பெண்கள் பெற்று முன்னிலையில் உள்ளீர்கள். வாழ்த்துக்கள். கண்ணுல விளக்கண்ணைய ஊத்திட்டு காத்திருக்காங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி பாலமுருகன் அவர்களே. சிறப்பான கேள்வி கணைகள். ரொம்ப கவனமா இருந்திருக்கிறீங்க. உங்க பணியும் சிரமம். நீங்க வந்து கூட்டத்தை கவனிச்சீங்களா, பேசுனீங்களான்னு எல்லா கேள்விகளையும் குறிச்சிருக்கீங்க. அதுவும் நம்ம உறுப்பினர்களும் ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க. வெங்கடேசன்லாம் வந்து காணொலியே இல்லை, இருந்தாலும் குறிப்பெடுத்த மாதிரி பதில் சொல்றாரு, எண்களை சொல்றாரு. ராகினி அவர்கள் எல்லாருமே அருமையா சொல்றாங்க. ரொம்ப கவனமா இருந்திருக்காங்கன்னு தெரியுது, தெளிவா தெரியுது. சிறப்பு. நன்றி பாலமுருகன் அவர்களே. நன்றி. நன்றி. பொறுப்பாளர்கள் அறிக்கை முடிஞ்சது. அடுத்தபடியா அடுத்த அங்கம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த கூட்டத்தை பத்தி எப்படி போச்சு என்னன்றதை பத்தி நான் சொல்லணும். நேர காப்பாளர், நம்ம எங்க இருக்கோம், எப்படி இருக்கோம், நான் எவ்வளவு வேகமா போகணும்? நேர காப்பாளர், எவ்வளவு நேரம் தாமதமா போயிட்டு இருக்கோம்? இப்போ நேரத்தை கடந்துதான் போயிட்டு இருக்கோம். எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சுக்கலாம். எவ்வளவு நேரம் தாமதமா இருக்கும்? 20 நிமிடம் நினைக்கிறேன். 20 நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொண்டோம். 20 நிமிடம். சரி, அப்ப நான் வந்து எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போறேன். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மேம்பட்ட விஷயங்கள் ரொம்ப அதிகமா இருக்குது. இதை சொல்றதுக்கு கண்டிப்பா நீங்க கொடுக்குற நேரம் போதாது. அவ்வளவு விடயங்கள் இருக்குது.
எவ்வளோ வேகமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ வேகமாக சொல்லிடுறேன். முதல்ல இந்த பதாகை நிரல் வடிவமைப்பு இதுக்கான நீங்கள் உங்களுடைய மெனக்கெடல்கள் ரொம்ப அருமை. 2 பதாகைகள் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சிறப்பு. அந்த பதாகைகள் நிரல்கள் எல்லாமே வந்து இந்த சொல்வேந்தர் அமைப்பிலான அந்த கட்டமைப்புக்குள்ள இருந்தது. அதுல பயன்படுத்தக்கூடிய நிறங்கள், எழுத்துக்கள் எல்லாமே அதுக்குள்ள இருந்தது, ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் யாரோ கவனிக்கிறாங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது. அப்பவே அதிலே வந்து என்னுடைய பரிந்துரைகளும் சொல்லிடுறேன். அப்பதான் வந்து நம்ம காலத்தை அனுசரிக்க முடியும். அதுல வந்து அந்த டிஎம்ஐ முத்திரை, அந்த லோகோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நிரல்ல இருந்திருக்கலான்றது என்னுடைய பணிவான பரிந்துரை. அதை பாருங்க. ஒரு சின்ன முத்திரை அதுல இருக்கணும், நிரல்ல இருக்கணும். ஆனா பதாகையில இருந்தது பார்த்தேன், அதை மட்டும் உட்புகுத்தினா நல்லது. வெங்கடேசன் அருமையா சரியா இங்க எங்களுடைய நேரம் 5 மணிக்கு தான் ஆரம்பிச்சாரு. ரொம்ப அருமை. அது வந்து ஒரு கூட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான அம்சம். வாழ்த்துக்கள் வெங்கடேசன். யார் என்ன பண்றாங்களோ அதை பத்தி கவனிக்காதீங்க. தலைவர்கிட்ட ஒரு ஒப்புதல் வாங்கிட்டு ஆரம்பிச்சிருங்க. அருமை நீங்க பண்ணது, ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் சிறப்பான செய்வகர் உரை. அதுல வந்து உங்களோட நிரல்ல இந்திய நேரம்னு போட்டிருந்தீங்க. வெளிநாட்டுல இருந்துலாம் வராங்கன்றது தெரிஞ்சு அதை செஞ்சிருக்கீங்க இல்லையா, சிறப்பு. அந்த அளவு கவனம் இருக்கு உங்களுக்கு இல்லையா, சும்மா கிடையாது. அதுல உங்களுடைய மெனக்கெடல்கள் அதுல நல்லா பார்க்க முடியுது. அப்பதான் வந்து எங்களுடைய நேரத்தை நான் கணக்கு பண்ண முடியும். எனக்கு இப்போ வந்து மணி 7 மணி தான் ஆகுது, உங்களுக்கு வந்து 9 ஆகுது. நாங்க வந்து அந்த கணக்கு எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு உறுப்பாளர்களும் அவங்களுடைய பணியை ரொம்ப சிறப்பா செஞ்சாங்க. உடனடி பேச்சு ரொம்ப சிறப்பான தலைப்புகள். கரோலின் அவர்களே சிறப்பான தலைப்பு. பேச்சாளர்களும் அருமையா பேசினாங்க. சிறப்பாங்கமும் அதே மாதிரி நல்லா இருந்தது. அவருடைய ஒரு அனுபவம் வாய்ந்த சொல்வேந்தரை கூப்பிட்டு பேச வச்சிருக்கீங்க. இதுல வந்து மேம்பாடு அடையிறதுக்கு அந்த முத்திரையை பத்தி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மன்றத்தின் குறிக்கோள் வந்து நிரல்ல இடம்பெற்றா நல்லா இருக்கும். அது வந்து ஒரு சின்ன பரிந்துரை. அது வந்து ஒரு கட்டமைப்பு சொல்வேந்தர் மன்றத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது குறிக்கோள் வந்து நிரல்ல இருக்கணும். ஒரு 4-5 வரிகள் தான் இருக்கும், அதை நீங்க உட்புகுத்தலாம். அதுக்கப்புறம் கால அளவு நீங்க போட்டிருக்கிறது கண்டிப்பா ரொம்ப நெருக்கமா இருக்குது. நீங்க வந்து 2 நிமிடங்கள் 1 நிமிடங்கள்ன்றது அதுக்குள்ள முடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே ரொம்ப கம்மி. சாத்தியமான கால அளவுகளை நீங்க போடணும். ஏன்னா அதனாலதான் நம்ம 20 நிமிடங்கள் தாமதமா போனோம். நாம எங்கேயுமே அதிகப்படியான நேரங்களை வீணாக்கின மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் காலதாமத்துக்கு நேரம் நம்மளுடைய திட்டமே வந்து கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்குது, என்னுடைய சின்ன பரிந்துரை. அதுக்கப்புறம் இந்த இணைய வழி கூட்டத்துக்கான தகவல்கள் அதை வந்து எல்லாத்துலேயும் போடுங்க. உங்களுடைய பதாகைகள், நிரல்கள் எல்லாத்துலேயும் வந்து அந்த ஐடி பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து தெரிவித்தா நல்லாயிருக்கும். எல்லாத்துலேயும் அது குறிப்பிடப்படலை, அது இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குறைகள் சொல்கிறது ரொம்ப எளிது, இதெல்லாம் கட்டமைக்கிறது ரொம்ப கடினம், எனக்கும் தெரியும். இருந்தாலும் வந்து நம்ம நிறைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. இதை வந்து இதெல்லாம் உங்களுக்கு உட்புகுத்த முடியுமோ அதை எடுத்துக்கங்க. இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைகள், அமைப்புகள் சிலது மாறி இருக்கலாம். நான் எனக்கு தெரிந்த விடயங்களை என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக தான் நான் இதை சொன்னேன். கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்தணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கான மெனக்கெடல்கள் சாதாரண விடயம் இல்லை, ரொம்ப பெரிய மெனக்கெடல்கள். சாதாரணமாக ஒரு இணைய வழி கூட்டத்தை இந்த மாதிரி கட்டமைச்சிட முடியாது. சிறப்பான கூட்டம், அருமையான கூட்டம், நல்ல படிப்பினைகள் நிறைந்த கூட்டம். எல்லாருமே இதில் கற்றுக்குறோம், வளர்றோம். என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி சென்னை சொல்வேந்தர் மன்றங்கள் மேன்மேலும் பல கூட்டங்களை சிறப்பான வகையில் நடத்த என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய பொது மதிப்பை முடித்து இணைய மேடையை மீண்டும் நெறியாளரிடம் ஒப்படைக்கிறேன். மிக்க நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. இன்றைய நாளில் சொல்வேந்தர் இது நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். மிக்க நன்றி. இன்றைய ஒரு 7:30 மணியிலிருந்து 9:24 வரைக்கும் ஒரு பொன்னான நிமிடமாக மாற்றியதற்கு மிக்க நன்றி. இன்று கல்வியில் அமர்வு கொடுத்த அன்னதாத்தா அவர்களுக்கு சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேரம் கிடைக்கும்போது சென்னையில் நேரில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக நமது இன்றைய ஃபீட்பேக் போலாம். நீங்க சொல்ற கருத்துக்களை நிச்சயமாக அடுத்த இதிலே பகிர்ந்து மாத்துறோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சியை பற்றி கரோலின் அவர்கள் சொல்லலாம்.
எல்லாருக்கும் மீண்டும் வணக்கம். இந்த மீட்டிங் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சுது. நிறைய பேரை சந்திக்க முடிஞ்சது. நிறைய வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இந்த மீட்டிங் மூலமாக வந்து தெரிந்து கொண்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த ஒரு 2 மணி நேரம் எனக்கு வந்து நேரம் போனதே தெரியல. நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டது மட்டும் இல்லை, நேரத்தை வந்து ரொம்ப உபயோகமா பயன்படுத்திக்கிட்ட மாதிரி வந்து ஒரு திருப்தி அண்ட் அழகான தமிழ் மொழியை வந்து கேட்க முடிஞ்ச ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லா சொல்வேந்தர்களுக்கும் கெஸ்டுகளுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி. சொல்வேந்தர் எழிலரசன் அவர்கள், நீங்களும் உங்களுடைய கருத்து தெரிவிக்கலாம். மிக்க நன்றி பொது மதிப்பீட்டாளர் பொறுப்பு எடுத்துக்கொண்டதுக்கு. அடுத்த வாரம் என்ன பொறுப்பு எடுத்துக்கொள்கிறீர்கள், அதையும் சொல்லிவிடலாம். எந்த ஒரு பொறுப்பு? பொது நாளின் சொல்வேந்தர் எடுக்கிறேன் நான். ஒரே ஒரு விடயம், என்னுடைய அந்த ஷிஃப்ட் டியூட்டியை நான் மட்டும் பார்த்து உங்களுக்கு வந்து உறுதிப்படுத்துறேன். அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்க. நான் கண்டிப்பா எடுக்கிறேன். ஒன்றும் இதில் கூட்டம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையா இருந்ததுங்க. சிறப்பான கூட்டம், நிறைய படிப்பினைகள் நிறைந்த கூட்டம். ஒரே ஒரு பரிந்துரை என்னன்னா, எல்லாருமே வந்து ஒரு ஆர்வத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் கூட்டத்தை அணுகுங்க. நானும் ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்தேன். ஐயோ கூட்டமா அப்படின்னு ஒரு மனசுல ஒரு இறுக்கம் இல்லாம, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அதை வந்து அனுபவிக்கணும். என்ஜாய்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அனுபவிச்சு செஞ்சா நம்ம முகத்துல அந்த மலர்ச்சி வரும். நம்ம நிறைய படிப்பினைகள் இருக்கும். நம்ம படிக்கிறது ஆழமா உள்ள போகும். நம்ம ஒரு இறுக்கமா இதை செய்யணுமே ஒரு வேலையா நினைச்சு செய்யக்கூடாது. ஒரு 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 மகிழ்ச்சியா இது எப்படி அனுபவிக்கிறதுன்றத நீங்க பாருங்க. அதுல ஒரு 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 சின்ன விடயம் இருக்கு. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நானும் அப்படிதான் தப்பு பண்ணிட்டு இருந்தேன். இந்த கூட்டத்துல இருந்து நம்ம எப்படி நம்ம மனசை இலகுவாக்குறது, அனுபவிக்கிறது, அதை மட்டும் மனசுல வச்சுங்க. நீங்க கூட்டத்தை ஆளவிட மாட்டீங்க. இது ஒரு சின்ன பரிந்துரை உங்களுக்கு. நன்றி. சிறப்பு. நிச்சயமாக அடுத்த முறை அனைவரும் மிக மகிழ்ச்சியாக இதை நம்ம கொண்டாடுவோம். நமது சிறிய தொடக்கமாக இருந்தாலும் அதை பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு நம்ம அதை நடத்தலாம். அடுத்த கூட்டத்துக்கு நான் வந்து மதிப்பீட்டாளர் வந்து எடுத்துக்கிறேன். நீங்க இந்த வாரம் கொடுக்க வேண்டிய ஆயத்த உரை அடுத்த வாரம் கொடுக்கலாம் இல்லைங்க? சரி. நன்றிங்க. நன்றி. பாலமுருகன் அவர்கள், நீங்க என்ன ரோல் அடுத்த வாரம் எடுத்துக்கொள்கிறீர்கள்? இப்பொழுது என்னால் கூற இயலாது. எனக்கும் நேரம் வேண்டும். நான் கூறுகிறேன். சரி. கரோலின் அவர்கள், நீங்கள் உடனடி கன்னி பேச்சு கொடுக்கலாம். மியூட்ல இருக்கீங்க. கன்னி பேச்சு உங்களுடைய இது நான் எழுதிக்கிறேன். நம்ம 2 பேரும் கன்னி பேச்சு கொடுக்கலாம். சரிங்களா? நானும் கன்னி பேச்சு தரேன், நீங்களும் கன்னி பேச்சு தரலாம். சரிங்களா? கேத்ரின் அவர்கள், நீங்கள் உடனடி பேச்சு எடுத்துக்கிறீங்களா? உடனடி பேச்சு மாஸ்டரா? டேபிள் டாபிக் மாஸ்டர். கரோலின் மேம் இல்லையா அது? ஓகே. ஓகே, சூப்பர். மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி பற்றிய மேன்மைமிகு சொல்வேந்தர் அன்னதத்தா, நீங்களும் கருத்து தெரிவிக்கலாம். மன்னிக்கவும், நான் என்னுடைய பேச்சு முடிஞ்ச பிறகு நான் சென்று விட்டேன். ஆனாலும் நான் பாலமுருகன் அவர்களின் பேச்சை நான் கேட்டேன். கடைசியில் பொது மதிப்பீட்டாளராக நமது எழிலரசன் அவர்கள் நமக்கு ஒரு எழுப்புணர்வு, அதாவது நாம் முன்னேற, நமது பேரவை முன்னேற ஒரு சில அறிவுரைகள் கூறினார்கள். அதை நீங்கள் செய்தால் போதும். மொத்தத்தில் எனக்கு பிடித்திருந்தது. நான் ஒரு சில மணித்துளிகள் நான் இல்லாமல் இருந்தாலும் மீதி நிகழ்ச்சி எனக்கு மிகவும் நன்றாக இருந்தது. ஆனால் அடுத்த பேரவை கூட்டத்தில் நான் இருப்பேனா என்று தெரியாது. ஏனென்றால் நான் உலகம் சுற்றும் வாலிபன் போல சுற்றி கொண்டே இருப்பேன். அடுத்த 2 மாதங்கள் நான் வெளிநாட்டில் இருப்பதனால் சொல்ல முடியாது. முடிந்தவரை நீங்கள் அனுப்பிட்டிருங்கள். கிடைத்தால் நேரம் கிடைக்கும் போது நானே உங்களை தொந்தரவு பண்ணுகிறேன் தொலைபேசி மூலமாக. நிச்சயமாக, நிச்சயமாக. ரொம்ப நன்றி சொல்வேந்தர் அன்னதத்தா அவர்களே. வேறு யாராவது கருத்து தெரிவிக்க விரும்புகின்றீர்களா? எழிலரசனை நான் எங்களுடைய மீட்டிங்க்கு நான் கூப்பிடுறேன். நீங்க யாராவது அமெரிக்கால